அனைவருக்கும் தேன் தமிழ் வணக்கம். இந்த இனிமையான மாலை பொழுது இந்தியாவில் அதிகாலை இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். இன்றைக்கு வலைத்தமிழ் டிவி மற்றும் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் மன்றம் இணைந்து வழங்கும் வட அமெரிக்க வரவேற்பறை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இன்றுதான் தொடங்குகின்றது. முதல் நிகழ்ச்சி இது. வட அமெரிக்காவிற்கு வருகை தரும் எழுத்தாளர்களை, தமிழ் எழுத்தாளர்களை இங்கு அழைத்து அவர்களுடன் உரையாடி அவர்களை இங்கு இருக்கும் தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கமே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். இந்த நிகழ்ச்சியில் இன்று தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று சிறப்பு விருந்தினராக நம்மிடையே எழுத்தாளர், இதழாசிரியர், கவிஞர் பிச்சினிகாடு இளங்கோ அவர்கள் இணைந்திருக்கின்றார். சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கும் அவரை வட அமெரிக்க வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவரை இந்த நிகழ்ச்சியில் அவருடன் கலந்து உரையாட இருக்கின்றோம். அவரை முதலில் வரவேற்புரை வழங்குவதற்காக மருதயாழினி பிரதிபா அவர்களை வரவேற்கின்றேன். நன்றி கிரேஸ். குவளையந்தோறும் குன்றாத நடைபயிலும் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். வலைத்தமிழ் மற்றும் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் மன்றம் இணைந்து வழங்கும் அமெரிக்க வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு இன்று வந்திருக்கும் உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்வினை செம்மையாக நெறியாள்கை செய்யவிருக்கும் திருமிகு கிரேஸ் பிரதிபா அவர்களையும் புதுவை முருகு அவர்களையும் வலைத்தமிழ் நிறுவனர் சா பார்த்தசாரதி மற்றும் தன்னார்வலர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நிறைவாக இன்றைய நிகழ்வின் நாயகர் நமது சிறப்பு விருந்தினர் பிச்சினிகாடு இளங்கோ ஐயா அவர்களை உளமாற வரவேற்கின்றோம். ஐயாவை குறித்து கூற வேண்டுமென்றால், நெல் வளம் கொழிக்கும் தஞ்சையில் சொல்வளம் கொழிக்க பிறந்ததோர் கவிதை. பின்னாளில் காப்பியங்கள் பல வியற்றுவார் என்றறிந்தோ என்னவோ இளங்கோ என்று பெயரிட்டனர் பெற்றோர். படித்ததென்னவோ வேளாண்மை பட்ட படிப்பு, பிடித்ததென்னவோ வேலின் கூராய் கவி வடிப்பு. திருச்சி சிங்கை வானொலிகளில் இவர் குரல் காற்றோடு போட்டி போட்டு ஒலித்துக் கொண்டிருந்தது ஒரு காலம். இவர் சிங்கை சுடரின் ஒற்றை ஆசிரியர். தமிழ்தான் தமிழரின் முகவரி என்று முழங்கிய தமிழ் காற்று. கவிதை, கட்டுரை, இனங்கள், பாடல்கள், நாடகங்கள் என இவர் எழுதாத இலக்கிய வகைகள் இல்லை. இவர் இயற்றிய வானம்பாடி நாட்டாரிசை பாடல்கள் நாடு போற்றியவை. எளிமை இது இனிமை என தமிழின் பெருமையை 101 வாரங்கள் வானொலியில் படைத்த படைப்பாளர். வாழ நினைத்தால் வாழலாம் என்று தன்னம்பிக்கை உரை நிகழ்த்திய தலைமகன். இலக்குவனார் விருது, கவிச்சுடர் விருது, தமிழன்பன் விருது, மண்ணின் மைந்தர் விருது, பாரதி விருது என்று எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். தமிழ் பேரவையின் திங்களிதழான சிங்கை சுடரிலும் நிலா இதழின் பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றியவர். இப்பொழுது இவரே தொடங்கிய ஆசிரியராக இருந்து மக்கள் மனம் என்னும் திங்களிதழை நடத்தி கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி, தோட்டக்கலைத்துறையிலும் பணியாற்றி இருக்கிறார். கவிமாலையை 2000 ஆண்டில் தொடங்கியவர் 23 நூல்களின் ஆசிரியர். கவிதை, நாடகம், சிறுகதை, கட்டுரை, கவிதை புதினம், காப்பியம், இசைப்பாடல்கள் என்று பல்வேறு இலக்கிய வகைகளை இவர் எழுதியிருக்கிறார். இளங்கோவன் ஐயாவின் தமிழ் பயணத்திற்கு துணை நின்ற அவரது துணைவியார் கலைச்செல்வி அவர்களுக்கும் 3 பிள்ளைகளுக்கும் இலக்கிய உலகின் வாயிலாக நன்றி நவிழ்ந்து கவிஞர் பிச்சினிகாடு இளங்கோ அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி பிரதிபா. அழகான வரவேற்புரை. ஐயா பற்றிய அத்தனை தகவல்களையும் அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி ஐயா. உங்களுக்கு வணக்கம், நன்றி. உங்களை இந்த நிகழ்ச்சியில பாக்குறது மிக்க மகிழ்ச்சி. வட அமெரிக்க வரவேற்பறை நிகழ்ச்சியை நீங்க தான் தொடங்கி வைக்கிறீங்க. மிகுந்த அது இன்னும் சிறப்பு செய்றீங்க. இங்க அமெரிக்கா வந்ததுல இருந்து உங்களுடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்விலும் சின்ன சின்ன விடயங்களும் கவிதைகளாக, பாடல்களாக நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். இத்தனை பிரதீபா சொன்னது மாதிரி இத்தனை விடயங்கள் நீங்க செய்றீங்க. இதனுடைய தொடக்க புள்ளியிலிருந்து வரலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஐயா, உங்களுடைய
பள்ளி பருவம், நீங்க பிறந்து வளர்ந்தது, உங்களுடைய பள்ளி பருவம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ் பிறந்தபோது நாகரிகம் கூட பிறந்தது. நாகரிகம் பிறந்தபோது தமிழ் பிறந்தே இருந்தது. அந்த மூத்த தமிழுக்கும் முத்தமிழுக்கும் உங்களுக்கும் என்னுடைய முதல் மரியாதை. வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் மன்றமும் வலைத்தமிழ் அமைப்பும் இணைந்து நடத்துகிற இந்த நேர்காணலில் வட அமெரிக்க வரவேற்பறை என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் வழி தங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வலைத்தமிழ் நிறுவனத்தின் தலைவர் திரு பார்த்தசாரதி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வழியாகத்தான் நான் உங்களை இங்கே சந்திக்கிறேன். வட அமெரிக்க வரவேற்பறை நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றிய கவிஞர் ஜார்ஜியாவைச் சேர்ந்த கவிஞர் மருதயாழினி பிரதிபா அவர்களுக்கும், நேர்காணலை நெறிப்படுத்தும் அட்லாண்டா கவிஞர் கிரேஸ் பிரதிபா அவர்களுக்கும், மேரிலாண்டை சேர்ந்த திரு புதுவை முருகு அவர்களுக்கும் என் இதயங்கலந்த நன்றியை இங்கே முதலிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற அத்திவெட்டி என்கிற ஒரு பெரிய கிராமத்தினுடைய கை குடங்கையான ஒரு குக்கிராமம் தான் என்னுடைய ஊர் பிச்சினிக்காடு, பிச்சினிக்காடு. அங்கேதான் நான் என்னுடைய தொடக்க கல்வியை படித்தேன். படித்து கொண்டிருந்த தொடக்கப்பள்ளி காலங்களில் என்னிடம் இருந்த ஆற்றல் என்று சொல்லுகிற போது கிராமிய கும்மியில் நான் கவனம் செலுத்தினேன். எங்கள் ஊர் முளைக்கொட்டு மாரியம்மனுக்கு நடைபெற்ற கும்மியில் கலந்து கொண்டேன். அப்பொழுது அங்கே அந்த திருவிழா காலங்களில் ஒலிபெருக்கி பாடிக்கொண்டிருக்கும் மக்கள் திருவிழாவில் கலந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நான் ஒரு தனி அறையில் இருந்து கொண்டு அந்த ஒளி வாங்கி தனி ஒரு குடிசையில் இருக்கும். அப்போல்லாம் ரேடியோ மக்கள் பொதுவாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் எங்கே ஒளிபரப்பாகுதுன்னு கூட தெரியாது. நான் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு பாடலை பாடினேன் சின்ன வயசுல. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்னு ஒரு பாட்டை பாடினேன். பாடிக்கிட்டே வெளியே பார்க்குறேன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு. யார் பாடுன்னு கேட்டாங்க. ஓ இளங்கோவா, நல்லா இருக்கே அப்படின்னு எங்கள் ஊர் ஒரு இலக்கிய ரசிகர் அண்ணாமலைங்கிறவர் பாராட்டினார். இது தொடக்கப்பள்ளி. அதற்கு பிறகு பட்டுக்கோட்டை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நான் சேர்க்கப்பட்டேன். 6லிருந்து 11வது வகுப்பு வரை பட்டுக்கோட்டை உயர்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். புகழ்பெற்ற பள்ளிக்கூடம் அது. நம்முடைய இந்திய அதிபர் ஆர் வெங்கட்ராமன் படித்த பள்ளிக்கூடம் அது. டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் படித்த பள்ளிக்கூடம் அது. அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது நான் பெற்ற விருது என்று சொன்னால் ஓட்டப்பந்தயத்திலே 2 விருது வாங்கினேன். அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எஸ்டி சோமசுந்தரம் அவர்களுடைய கரங்களால் பெற்றேன். இப்படி இருந்து கொண்டு 10வது படித்துக் கொண்டிருக்கிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த இறந்த செய்தி அண்ணாவை நான் பார்த்ததில்லை. அந்த இறந்த செய்தி வானொலியிலும் செய்தித்தாள்களிலும் வந்து கொண்டிருந்ததை நான் படித்தேன். அதை படித்து பார்த்தவுடன் என்னை அறியாமலேயே கவிதை எழுதிவிட்டேன். அண்ணாவை பற்றி எழுதிட்டேன். ஆனால் நான் 8வது படிக்கிறப்போ ஒரு 4 வரி எழுதினேன். எப்படின்னா, நாடு போற்ற, நம்மை வாழ்த்த, ஊரு போற்ற, உலகம் வாழ்த்த அப்படின்னு நானாவனா ஈனாங்கிற ஸ்டைலில் படிக்கிறப்போ ஒன்றும் தெரியாது. கவிதைனா என்னன்னே தெரியாது, எழுதினேன். அதோட நிறுத்திட்டேன். இப்போ அண்ணாவை பற்றி எனக்கு பேப்பரில் வந்ததும் செய்தித்தாளில் படித்ததும் அதை வச்சு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். வகுப்பறையில் மாணவர்கள்ட்ட காமிச்சேன், கவிதை எழுதியிருக்கேன் பாரு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அதை வாங்கி கொண்டே எங்கள் வகுப்பாசிரியர் கையில் கொண்டு கொடுத்துட்டாங்க அந்த இதை. அதை கொடுத்ததுக்கு காரணம் வகுப்பாசிரியருடைய பெயர் முனியமுத்து. அவருக்கு நாங்கள் மாணவர்கள்லாம் கொடுத்திருக்கிற அடைமொழி முனியமுத்து குனிய குத்து அப்படிங்கிற ஒரு அடைமொழி. அவர் சும்மா விடமாட்டார், கூப்பிட்டு முதுகுல குத்துவார். அப்போ என்னுடைய நண்பன் கொண்ட கவிதை கொடுத்ததுக்கு காரணம் இளங்கோ குத்து வாங்கணுங்கிறது தான். நானும் குத்து வாங்குறதுக்கு தயாராகிட்டேன், ரெடியாக உட்காந்துருக்கோம். கவிதையை வாங்கி அவர் அப்படியே புரட்டுறாரு. பார்த்துட்டு அப்படியே மௌனம் ஆயிட்டாரு. மௌனம் ஆனதுக்கு பிறகு அவர் சொன்னாரு, கவிதை வருகிறது அப்படின்னு சொன்னார். வருகிறதுன்னு சொன்ன உடனே நான் குத்து வாங்கல காத்துக்கிட்டு இருந்தேன்.
இது நான் வாங்கிய மோதிர குட்டு என்று எடுத்துக்கொண்டேன். முதல் குட்டுக்கு பதிலாக முதல் குட்டு வாங்கினேன். அதற்கு பிறகு உடனே பட்டுக்கோட்டையில் இருக்கிற காந்தி பார்க் ஒரு பார்க் இருக்கு. அங்க போய் நானா பேப்பர் எடுத்து வைத்துக் கொண்டு விருப்பம் போல எழுத தொடங்கிட்டேன். எந்த கணக்கும் கிடையாது. அப்பொழுது எழுதும்போது அப்ப கையில முதல்ல ஒரு நூல் ஒண்ணு கலைஞர் கருத்துரைகள்னு கலைஞர் கருணாநிதி எழுதின ஒரு சின்ன நூல் தான். பாடத்திட்டத்தை நான் தாண்டி படித்த ஒரு சின்ன நூல், அவ்வளவுதான். அது அந்த கவிதையோட அந்த பள்ளி வாழ்க்கை முடிஞ்சது. முடிஞ்சிட்டு அப்புறம் புதுமுக வகுப்பு சென்றிருந்தேன். அங்கெல்லாம் நான் ஒன்றும் கவிதை எழுதல. புதுமுக வகுப்பு முடித்துக்கொண்டு வீட்டில் அடுத்தது பல்கலைக்கழகத்துக்கு சேருவதற்கு முன்பு எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு இலக்கிய ரசிகர்கள் இருக்கிறார்கள். கூடி பேசுகிற ஒரு இலக்கியத்தை பற்றி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பழகிறது பக்கத்து கிராமம் தாமரன்கோட்டை என்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பொங்கல் விழா என்றால் பட்டிமன்றம் எல்லாம் நடக்கும். அங்க நாங்க குழுவா உட்கார்ந்து கேட்போம். அதை பேராசிரியர் சத்யசீலன், அப்துல் கரீம், பெரிய பெரிய அறிஞர்கள், குன்றக்குடி அடிகளார் அவங்க பேசின பேச்செல்லாம் ஒரு பாடமா இருந்தது. அப்பொழுது பேசிக்கொண்டிருந்த நண்பர் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்துல ஒரு சின்ன நூல், கண்ணதாசன் எழுதிய தைப்பாவை அப்படிங்கிற ஒரு சின்ன நூல், அது பேருந்து நிலையத்தில் தொங்கும். சினிமா பாடல்கள் தொங்கிக்கிட்டு இருக்க இடத்துல இதுவும் தொங்குது. நான் வாங்கிட்டேன், என்ன அறியாமையே வாங்கிட்டேன். அதை வாங்கி கொண்ட நண்பர்கிட்ட பகிர்ந்து போது அவர் சொன்னாரு, இதை பத்தி கல்லூரியில எல்லாம் பேசுவாங்க, நிறையா நல்ல கவிதை நூல் அப்படிம்பாங்க. உடனே நான் அதை எடுத்து படித்தேன். அந்த இது மாசிக்கு தாயாக மார்கழிக்கு தாயாக மாசிக்கு தாயாக மார்கழிக்கு பெண்ணாக பேர்கொழிக்க வந்த பெட்டகமே தைப்பாவாய்ன்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார் தைப்பாவையை பற்றி. பட்டு போல் நெல் விளையும் பாடி வரும் காவேரி, சிட்டு போல் மாதரையும் சேர்த்தனைத்து கைகலக்கும், கொட்டு முரசங்கள் கோபுரங்கள் ஆலயங்கள், எட்டு எட்டுத்துக்கும் இசை விளங்கும் சோழகுலம் என்று கண்ணதாசன் சொல்லுவார். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இளையோசை, வஞ்சியற்கை வளையோசை, கோழி குரலோசை, குளவியர்வாய் தேனோசை, ஆழி அலையோசை அத்தனையும் மங்களமாய் மாயமொழி கேட்டிலையோ தைப்பாவின்னு இந்த பாட்டு போகும். இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். என் அறியாமையே என் அறியாமையே நிறைய மனப்பாடம் பண்ணிட்டு கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 1972 நான் சேர்ந்தேன் படிப்பதற்கு. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழுக்கு ஒரு முதன்மையான இடம். அறிவியல் பல்கலைக்கழகமாக இருந்தால் கூட தமிழை வேளாண்மை விவசாய மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக எங்களுக்கு தமிழ் மொழி கற்றுக்கொள்கிற வாய்ப்பும் அங்கே இருந்தது. அங்கே நண்பர்கள் மாடியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நாங்க சந்திச்சு பேசும்போது இந்த கண்ணதாசன் கவிதையை எடுத்து நான் விடுவேன். சொன்ன உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவர் கவிஞர் இளங்கோன்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு முத்தமிழ் விழா நடந்தது எங்க பல்கலைக்கழகத்துல. அதுல கவிதை பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. மலர் என்ற தலைப்புல ஒரு கவிதை பாடினேன். இது இந்த அறிமுகம் இப்படி இருக்கும்போது என்ன அறியாமையே எங்களுக்கு பழத்தோட்டம் இருக்கு பல்கலைக்கழகத்துல. பழத்தோட்டம், திராட்சை தோட்டம்லாம் இருக்கும். ஒரு பௌர்ணமி நேரம், நிறை நிலா பொழுதுன்னு நான் எப்போதும் சொல்றது. அப்போ எங்கள் நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த தோட்டத்துக்குள்ளே போய் நடந்து போயிட்டு வந்தோம். பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு நிலவு எனக்கு பார்க்குறதுக்கு. நிலவை பார்த்துட்டு போய் வீட்டில் படுக்க முடியல. எல்லாரும் நண்பர்கள்லாம் போய் அறையில் படுத்துட்டாங்க. என்னால் படுக்க முடியல. என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பேப்பர் எடுத்துக்கிட்டு வெளியே ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்துட்டேன். இந்த நிலவை பார்த்தோமே, ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு. இப்போ எனக்கு தமிழ் முழுமையா தெரியாது, தமிழ் இலக்கணம் தெரியாது, கவிதை தெரியாது. கவிதைன்னு நானா சொல்லி பேர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்குதான் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன அறியாமையே ஒரு கவிதை எழுதிட்டேன். என்ன கவிதைனா, நிலவ பட்ட விழி பார்வை கண்டு பாவை முகம் சுளிப்பது போல், வெட்ட விழி வானத்திலே வீதி உழைவி வரும் வெண்ணிலவே, வட்டென்ற திருமுகமும் வழங்கு உன் இளங்கதிரும், பட்டு உடலை போர்த்தியது போல் பகட்டு உன் இளமேனி, பட்டு உடலை போர்த்தியது போல் பகட்டு உன் இளமேனி, ஆடையற்று நீ விளங்கும் அலங்கோல காட்சி என்னை, ஆடையற்று நீ விளங்கும் அலங்கோல காட்சி என்னை, ஆடையற்று நீ விளங்கும் அலங்கார காட்சி என்னை, இதழ் உதிர்ந்த மலர் போலே, இதழ் உதிர்ந்த மலர் போலே, இறகுடிந்த மயில் போலே, நினைவிழந்து பொம்மையாகி நீந்துகிறேன் உன் அழகில், நினைவுகொள் வெண்ணிலவே அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன்.
இப்படி ஒரு எதுவுமே இப்ப இந்த பாத்தீங்கன்னா கேட்டாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. என் உணர்வு தான் கொட்டியிருக்கேன் கவிதையா. கொட்டிட்டு இப்படி ஒரு நடை, இப்படி ஒரு சாயல் வருவதற்கு காரணம் பாரதிதாசன் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தால் கூட நான் என்னுடைய நூலகத்தை கொஞ்சம் ஒழுங்கா பயன்படுத்த ஆரம்பிச்சேன். என் மாலை நேரங்கள்ல போய் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பாரதிதாசனுடைய கவிதையை நான் படிச்சேன். நிலவு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலவு பற்றி பாரதிதாசன் மாதிரி யாரும் பாடல. உலக கவிஞர் எவனுமே பாடல. அதுக்கு அப்படி ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. உன் கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொல்லையிலே இவ்வுலகம் சாமோ. வானச்சோலையிலே பூத்தது நீ பூவோ. நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ. காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிளம்போ என்று பாரதிதாசன் பாடியிருந்த கவிதையை நான் படித்து வைத்ததால் அறிவில்லை, அந்த உணர்வை வைத்திருந்ததால் பட்ட விழி பார்வை கண்டு பாவை முகம் சுளிப்பது போல் நான் எழுதிட்டேன். இப்போ கவிஞர் நண்பர்கள் மத்தியில நான் கவிஞனாகவே வளம் வர ஆரம்பிச்சிட்டேன், தொடங்கிட்டேன். எங்களுடைய பல்கலைக்கழகத்துல மொழி திருத்த நிலையம் இருக்கும், அங்க போவோம். போய் நாங்க படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மொழி திருத்தத்துக்கு முன்ன உள்ள பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். அப்போதுதான் கோவையில வானம்பாடி என்கிற இயக்கம் தொடங்கப்பட்டது. கவிதை உலகத்துல புது கவிதைக்காக வானம்பாடி என்கிற ஒரு இயக்கம் தோன்றியது அங்கேதான். மேத்தா, புவியரசு, சிற்பி பாலசுப்ரமணியம், கங்கை கொண்டான், இப்படி நிறைய பேர் சேர்ந்து தொடங்கினது கோவையில். அந்த வானம்பாடி கவிஞர்களே ஒருவர் எங்க பல்கலைக்கழகத்திலேயே பணியாற்றியவர் கங்கை கொண்டான்னு சொல்லி. அவரு சிறந்த கவிஞர். கங்கை இறந்துட்டாரு. அவரு நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு. சிறந்த முன்னோடி கவிஞர். மேத்தா இவங்கெல்லாம் அறிமுகம். இவங்க வானம்பாடின்னு ஒரு சின்ன இதழ வெளியிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அங்க முடிதிருத்த நிலையில கிடந்தது. முடிதிருத்த நிலையில கிடந்த உடனே அதை வாங்கி எடுத்து படிக்கிறேன். நான் சொல்ற அந்த சந்தம், ஓசை, நயம் எதுவுமே இல்லை. புது கவிதை நேரா இருக்குது. ஆஹா, என்ன இப்படி ஒரு கவிதை வடிவம் வந்திருக்குது, இது என்ன அது புதுசா இருக்கு, இது எப்படி எழுதுறது அப்படின்ட்டு அதை வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இது இப்படி எழுதுறதுன்னா நல்லா சிந்திக்கணும், சிந்தனை இருந்தாதான், சிந்தனை கருத்து இருந்தாதான் இப்படி புது கவிதை எல்லாம் எழுத முடியும். ஓசையை வைத்துக்கொண்டோ சந்தத்தை வைத்துக்கொண்டோ நம்ம கவிதை எழுத முடியாது அப்படின்னு இப்ப ஒரு செய்தியோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு புது கவிதை கொடுத்தது. இப்ப பாருங்க, இதை படிச்ச உடனே இப்ப நிலவை நான் இப்படி பார்க்க விரும்பல. சந்தமா பார்த்தேன்னா என்னுடைய எந்த அறையில நான் எழுதிய வரிகளையே ஒட்டி வச்சிருப்பேன் என் படுக்கை பக்கத்துல வச்சிருப்பேன். அப்ப இந்த வரி எழுதுற, அப்ப இதே நிலவை பார்த்துட்டு நான் கிராமத்துல இருந்து வந்தவன், ஒரு மின்சாரம் இல்லாத கிராமத்துல இருந்து வந்தவன். அப்போ இந்த நிலவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மின்சாரம், மின் கட்டணம் இல்லாத மின்சார விளக்கு அப்படின்னு எழுதினேன் ஒரு வரி. அருமை. ஏன்னா இப்ப மின் கட்டணம் பெரிய பிரச்சனை வீட்டுல. அதை ஆஃப் பண்ணி இதை ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கட்டண முடியலன்னு. கிராமத்துல இருந்த எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இது நிலவு மின்சார விளக்குன்னு சொல்றேன். இது மின்சார விளக்கு, அது மின்சார விளக்கு. மின் கட்டணம், அது மின் கட்டணம் இல்லாத மின்சார விளக்குன்னு தொடங்கினேன். அதுல இருந்து புது கவிதைகள் எல்லா கவிதைகளும் எழுதிக்கிட்டு இருந்தேன். தான் என்னுடைய பல்கலைக்கழகத்துல அதுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு 3வது ஆண்டு படித்துக் கொண்டிருக்க போது பல்கலைக்கழக அளவில் ஒரு போட்டி கவிஞர்களுக்கு. அதுல நான் பல்கலைக்கழக கவிஞராக அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மன்றத்தின் சார்பாக அந்த விருது வழங்குகிற நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்துல நடைபெறும், அண்ணா கலையரங்கத்துல நடைபெற்றது. வாங்க போயிருந்தேன். அங்க சிறப்பு விருந்தினராக வந்தது வேளாண்மை துறையில் பணியாற்றிய இயக்குனர் வெங்கட்ராமன், மன்னை நாராயணசாமி, அமைச்சர் மன்னை நாராயணசாமி. அப்போ மேடையில வாங்கும்போது ஏதோ வைசான்ஸ் இந்த பரிசை வாங்குற நேரத்துல ஏதோ என்ன கேள்வியெல்லாம் கேட்டாரு வெங்கட்ராமன். என்ன பதில் சொல்ல தெரியல, அந்த பதட்டத்துல வாங்கிட்டு வந்துட்டேன். அன்று மாலையே எங்களுடைய 3ஆம் ஆண்டு விடுதியில நிகழ்ச்சி, ஃபேர்வெல் நிகழ்ச்சி. அதுக்கு அந்த நிகழ்ச்சியில ஒரு பாடல் எழுதணும்னு சொல்லி பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திறந்த பறவைகள்னு ஒரு கல்லூரியில பாடுற பாட்டு இருக்குல்ல. கவிஞர் கல்லூரிக்கே போகல கண்ணதாசன், பள்ளிக்கூடத்தையே முடிக்கல. அவர் கல்லூரியிலிருந்து பிரிஞ்சு எழுதின பாட்டு இன்னும் எவனும் எழுதல. கல்லூரிக்கு போனவன் யாருமே எழுதல, யாருமே அந்த மாதிரி பாட்டு எழுதல. பசுமை பசுமை நீர் அந்த பாட்டு
அதே டியூன்ல நான் ஒரு பாட்டு எழுதி என்னுடைய நண்பர் கனகராஜ்ங்கிறவர் அவரை பாட வச்சேன் ஹாஸ்டல் டேல. அதுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சது. அதே வெங்கட்ராமன் அங்க சிறப்பு விருந்தினரா வந்துட்டாரு. எங்களுக்கு வார்டனா இருந்தவரும் சிறப்பு விருந்தினரா வந்தவர்களும் பின்னால துணைவேந்தர்களாக ஆனவர்கள். டாக்டர் ராஜகோபாலன் வார்டன், வெங்கட்ராமன் இயக்குனர். பின்னால 2 பேருமே துணைவேந்தரா வந்தாங்க. அந்த விருது முடிஞ்சு ரோட்ல வரும்போது, அந்த ஹாஸ்டல்ல வரும்போது என்ன கிராஸ் பண்ணிட்டு வெங்கட்ராமன் என்ன அங்கே மேடையில கேட்டாரு, பதில் சொல்லல ஒழுங்கா. ஏன்னா அமைச்சர் இங்க கையில பிடிச்சிட்டாரு. என்ன கவிதை எழுதுறீங்க, எப்படி கவிதை எழுதுறீங்க அப்படின்னாரு. அப்ப தைரியமா ஒரு கவிதையும் எழுதாதனா எல்லா கவிதையும் எழுதுவேன் அப்படின்னேன். எந்த கவிதையும் எழுதுவேன்னு சொன்னேன். அதோட விடை பெற்றோம். அந்த ஃபைனல் இயர் முடிஞ்சது. எங்க எல்லா அந்த ஃபேர்வெல் எல்லாம் நான் என்னுடைய கவிதை தான் படிக்கப்படும். ஃபேர்வெல் படிக்கும்போது என்னுடைய சீனியரும் வாங்கி என் கவிதையை வாங்கி படிச்சிருக்காரு. கவிதையாவே பைத்தியமாவே இயங்கிக்கிட்டு இருந்தேன். எங்க இருந்தாலும் கவிதை எழுதுறது போறதுன்னு எழுதிக்கிட்டே இருந்தேன். இதுதான் பல்கலைக்கழக வாழ்க்கை. அதற்கு பின்பு வீட்டுக்கு வந்துட்டேன். முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வீட்டுல இருக்கும்போது பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு ஒரு கவியரங்கம் முதலா. நான் போய் பக்கத்து ஊருக்காரர் தான் அவரு. அதனால இப்ப அவருடைய ரசிகரா இருந்துகிட்டு நான் போய் வாய்ப்பு கேட்டேன். நானும் பாடுறேன் கவியரங்கம்னு. அதுக்கு தலைமை தாங்கியவர் வந்து KCS அருணாச்சலம்னு சினிமா பாடல் கவிஞர். அவரு அவர் எழுதின பாட்டு சின்ன சின்ன மூக்குத்தியாம், சிவப்பு கல் மூக்குத்தியாம், பழைய பாட்டு உங்களுக்கு தெரியாது. அது யார் எழுதினாலும் கேட்டா கூட யாருக்கும் தெரியாது, கண்ணதாசன் சொல்லிடுவாங்க. அந்த பாடல் எழுதியவர் தான் முதல் கவியரங்க தலைமை தாங்கினேன். அவருடைய தலைமையில கவிதையை பாடினேன். அதற்கு பிறகு வேளாண்மை துறையில் வேளாண்மை அலுவலராக திருப்பத்தூர், அதாவது முன்னாள் வடார்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பத்தூரில் கோடியூர் என்கிற, ஜோடார்பேட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜோடார்பேட்டை ஜங்ஷன் ரயில்வே, அதனுடைய உண்மையான தமிழ் பேர் வந்து கோடியூர் பக்கத்துல. அந்த கோடியூர்ல நான் வேலையில சேர்ந்தேன். அக்ரியா வேளாண்மை அலுவலராக பணியில சேர்ந்தேன். இங்க நிறுத்திக்குவா, இன்னும் தொடர்ந்து சொல்லிட்டு போவா இல்ல? அருமைங்கய்யா. நீங்க வந்து உங்களுடைய பள்ளியில் தொடங்கி பணிக்கு வந்தது வரைக்கும் வந்து ரொம்ப அதே வந்து கவிநயத்தோட சொல்லியிருக்கீங்க. தொடங்கினதே வந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய இரங்கல் பாலர் தொடங்கியிருக்கீங்க. கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய பௌர்ணமிக்கு வந்து நிறை நிலா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகு ஐயா, அது ரொம்ப அழகு. முருகு வந்து ஏதோ கேள்வி கேட்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட கேள்வி என்ன? நன்றி. மிகவும் ஒரு விரிவா வந்து உங்களோட பயணத்தை வந்து ரொம்ப அருமையா விளக்கி எல்லாருக்கும் புரியும்படி சொன்னீங்க. புதிதா இப்போ இந்த இணைப்புல வந்து சேர்ந்தவர்களுக்கு வணக்கம், நன்றி நீங்க வந்து இணைந்தமைக்க. நீங்க வந்து இப்ப சொல்லும் போது ஐயா, நீங்க கவிதை எழுத ஆரம்பிக்கும் போது நீங்க கவிதை எழுதுனா என்ன, கவிதையில என்ன இருக்கணும், அதை பத்தி எல்லாம் படிக்காம நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்து நான் வந்து மேல படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப புதுசா வந்து இப்ப கவிதை எழுத வர்றவங்களுக்கு நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு ஊக்குவிக்க போறீங்க? அதை எப்படி, நாங்க முழுசா எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துதான் எழுதணுமா ஒரு கவிதை? இங்க கவிதைன்னா அதுல என்ன இருக்கணும்? சோ அத வந்து கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க வந்து உங்க ஊரை பத்தி சொல்லும் போது ரொம்ப உங்க ஊரு, அந்த படிச்சது எல்லாமே சொன்னீங்க. உங்க பேரோடையும் உங்க ஊரையும் சேர்த்துக்கிட்டீங்க. அது வந்து எந்த காலகட்டத்துல உங்க அந்த பேரை சேர்த்தீங்க? ஏன்னா பிச்சனிக்காடுன்றது ஒரு ஊருன்றது உங்க பேருக்கு பின்னாடி இருக்கிறதா எனக்கு வந்து அது தெரியுது. அது மாதிரி அந்த பெருமையை நீங்க சேர்த்திருக்கீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி சொல்றேன். இப்ப கவிதையை பத்தி கடைசியா வச்சுக்கலாம். கடைசியா பொதுவா சொல்லும் போது கவிதைக்கு என்ன வேணுங்கிறது அப்புறம் சொல்லிடுறேன். நீங்க கேட்ட கேள்வி, பிச்சினிக்காடு பக்கத்துல மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அவருடைய ஊரு செங்கப்படத்தான் காடு, எங்க ஊரை தாண்டி 4 கிலோமீட்டர். அதே ஊர் தான். நானும் பட்டுக்கோட்டைன்னு பட்டுக்கோட்டை அழகிரி இருந்தாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பேர்ல போய் நானும் பட்டுக்கோட்டைன்னு வைக்க வேண்டாம், ஏன் சின்ன கிராமத்தை அறிமுகப்படுத்துவோங்கிறதா என்னுடைய நோக்கம். வேளாண்மை துறையில பணியாற்றி கொண்டிருக்கிற போது எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கவிஞர் சுரதாவுடைய மணி விழாவில் கலந்துக்கிட்டேன்.
இந்த தொடர்ந்து இப்படி இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல வேளாண்மை துறையில இயங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேரணாம்பட்டுங்கிற ஒரு கிராமத்துல சிவப்பு மூக்கு கூன் வண்டு அப்படின்னு ஒரு ஒரு பூச்சி தென்னை மரத்தை தாக்கும். தென்னை ஓ! மரத்தை தாக்கும். ஆஹா. அதுக்காக ஒரு கருத்தரங்கம் பேரணாம்பட்டு வேலூர் பக்கத்துல நடந்தது. நான் புதுசா வந்திருக்கிறதுனால அத பத்தி ஒரு கவிதை எழுதிட்டு இருந்தேன். அந்த சிவப்பு மூக்கு ம். கூன் வண்டை பத்தி ஒரு கவிதை எழுதிக்கிட்டு நேரா போய் அந்த கருத்தரங்கத்துல போய் என்ன அறிமுகப்படுத்திட்டு குடுத்தேன். ம்ஹ்ம். இந்த கவிதையை நான் படிக்கிறேன், எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்க வாங்கி பார்த்துட்டு அதிசயம். அதே மாரி கருத்தரங்கத்துல எல்லாம் கவிதை பாடுறதெல்லாம் அதிசயம் கிடையாது. யாரும் கிடையாது. அவங்க ம்ஹ்ம். படிச்சு பார்த்துட்டு சரியா இருக்கு. நீங்க கூப்பிடுறேன்னு சொல்லி யாரும் என்ன பேர கூப்பிடல. நான் போயிருந்தேன். யாரும் என்ன கூப்பிடல. அப்புறம் கடைசியா நினைவூட்டி கூப்பிட்டாங்க. போய் ஆஹா. படிச்சேன். படிச்சதுக்கு பிறகு எல்லாரும் பாராட்டுனாங்க. நம்ம துறையில எல்லாரும் இயங்கிக்கிட்டு தான் இருக்க முடியும். இது மாரி ஒரு கவிதை வித்தியாசமா இருக்கு. உங்க இளங்கோ நீங்க உங்கள வளர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த ம்ஹ்ம். அந்த அங்க வந்த கூட்டத்தை நான் கவர்ந்தவுடன் எங்களுடைய மாவட்ட அதிகாரி வந்து அவர் பேர் கே.எம். ராமானுஜம்னு பேரு. ம்ஹ்ம். அவரு என்ன பண்ணாருன்னா, அடுத்த ஒரு 2, 3 நாள்ல வேலூர்ல விவசாயிகளுக்கு ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. பொங்கலை ஒட்டி பெரிய விழா ம்ஹ்ம். எடுக்கும்போது கலெக்டர் எல்லாரும் அத கலந்து கொள்ற நிகழ்ச்சி. அதுக்கு பத்திரிக்கையில விளம்பரம் வேணும், பத்திரிக்கையில அறிவிப்புலாம் வரணும் அப்படிங்கிறப்ப அவருக்கு என் மனசு பட்டு என்ன பண்றாரு, திருப்பத்தூர் ஒன்றியத்துக்கு ஃபோன் பண்ணி, அந்த கோடியூர் கண்ணதாசன கூப்பிடுங்க அப்படின்னு எங்களுடைய இயக்குனர் அழைக்கிறாரு. ஆஹா. ஆஹா. என் பேரு இளங்கோ. அவரு பேரு கோடியூர்ல பணியாற்றுறேன். அவரு அழைக்கிறது கோடியூர் கண்ணதாசன் கூப்பிடுறாரு. அப்ப சொல்றாங்க, "அப்படி யாரும் இங்க வேலை செய்யல. ஆஹா. நம்ம ஸ்டாஃப் நம்ம ஸ்டாஃப் அப்படி யாரும் கிடையாது சார்" அப்படின்னு. "இல்லையே, ம்ஹ்ம். முந்தா நாள் வந்து பேரணாம்பேட்ல ஒரு கவிஞர் கவிதை பாடுனாரே, அவரு பேரு என்ன?" "அவரு பேரு இளங்கோ." "அப்படியா? ஓ! ம்ஹ்ம். அ அவரத்தான் உடனே வேலூருக்கு வர சொல்லுங்க" அப்படின்ட்டாரு. உடனே புறப்பட்டு அங்க போனேன். அப்புறம் சொன்னாரு, "இந்த மாரி அமைச்சர் வர்றாரு, இயக்குனர் வர்றாரு, பெரிய விழா 5000 பேர் கூடுறாங்க. ஒரு பக்கம் மாலை முரசுல நம்ம வேளாண்மை துறை விளம்பரம்லாம் வேணும். ம்ஹ்ம். கலெக்டர் சார்பா ஒரு கவிதை வேணும், இயக்குனர் சார்பா ஒரு கவிதை வேணும், என் ஆஹா. சார்பா ஒரு கவிதை வேணும். இப்படி அந்த பத்திரிக்கை ஃபுல்லா கவிதைகளா இருக்கணும், விளம்பரம் வரணும். அதெல்லாம் நீங்க செஞ்சு குடுக்கணும்" அப்படின்னு என்கிட்ட குடுத்தாரு. அந்த பொறுப்பெல்லாம் செஞ்சு குடுத்தேன். ஆ. அப்புறம் எனக்கு "உனக்கு ஒரு 10 நிமிடம் தர்றேன். மேடையில உங்க பேரெல்லாம் அழைக்க மாட்டோம். நீங்களா மேடையில தோன்றணும்" அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. சரி. ம்ஹ்ம். அன்னைக்கு வந்த மாலை முரசு ஃபுல்லா நான் தான். இருந்தாலும் மேடையில என்ன உள்ளார விடல. ஆஹா. ஏன்னா அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, "நீங்க மைக் கிட்ட வாங்க. போலீஸ் உங்கள பிடிப்பான். பிடிக்கும்போது நான் சொல்லிர்றேன். அவர் பாட விடுங்கன்னு நான் சொல்றேன்" அப்படின்னு ஓ! சொன்னாரு. அது பெரிய அனுபவம். ஆஹா. அப்போ வந்து கலெக்டரா இருந்தவர் பரமசிவம் ஐஏஎஸ். அவர் வந்து எம்ஜிஆருக்கு துணை இதா ரொம்ப உதவியா இருந்தவர் பின்னால. அவரு தான் முன்ன ம்ஹ்ம். உட்கார்ந்து நான் கவிதை பாடுனேன். கவிதை பாடுன உடனே மக்கள் ரசிச்சாங்க. ம்ஹ்ம். உடனே இதே வேளாண்மை இயக்குனர் தான் வெங்கட்ராமன். இப்ப பல்கலைக்கழகத்துல என்ன பாராட்டியவர் சொன்னார்ல, பாராட்டுனேன்னு ஆமா. என்ன கவிதை. இப்ப அவர் நேரடியா என்ன பார்த்துட்டாரு. அவர் துறைக்கு அவருக்கு கீழே வந்துட்டேன் வேலைக்கு. அவர் ஆஹா. நீங்க உடனே சென்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க என்ன. ஆஹா. 6 மாதம் தான் பணிக்குள்ள சேர்ந்திருக்கிறதுனால, அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப ஜூனியரா இருக்காரு. சென்னையில தாக்கு பிடிக்க முடியாது. அங்க ஒரே ம்ஹ்ம். அரசியலா இருக்கும். இவர் கவிதை விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி என்ன விட்டுட்டாங்க. ஓ! அதுக்கு அதுக்கு பிறகு நான் வந்து வேதாரண்யத்துக்கு மாற்றிக்கிட்டு போயிட்டேன். தஞ்சை மாவட்டத்துக்கு. ஆஹா. தஞ்சை தஞ்சை மாவட்டத்துக்கு மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, தஞ்சையில வேதாரண்யம் திருமறைக்காடு அந்த பகுதி வந்து உண்மையிலேயே தமிழ் வளர்த்த பகுதி. என்னை வளர்த்துக் கொண்ட பகுதி. கவியரங்கம், ஓ! பட்டிமன்றம் அருமை. போயிட்டு ஆஹா. இருந்தேன். அங்க இருக்கிறபடி ஊமை கவிஞர் சுரதாவுடைய மணி விழாவுல நான் பாடுகிற ஒரு வாய்ப்பை பெற்றேன். வேலூர்ல இருக்கும்போதே அண்ணா விழா வந்து காஞ்சிபுரத்துல நடைபெற்றது. அதுக்கு ம்ஹ்ம். இந்த இயக்குனரே அனுப்பி விட்டாரு. காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய கவியரங்கம் நடைபெறுது. நீங்க போங்க, அத பாருங்க. ம்ஹ்ம். என்ன வளர்த்தாரு உண்மையிலேயே. கே.எம். ஓ! ராமானுஜம் என்ன வளர்த்தாரு. அருமை. ஆஹா. அத போய் பார்த்துட்டு வந்தேன். வந்துட்டு அப்புறம் ஓமை கவிஞர் மணி விழாவுல பாட போகும்போது நான் ஒரு நன்கொடை குடுத்திருந்தேன். அவருக்கு பெரிய நன்கொடை திரட்டி குடுத்தேன். அது அதனால அவரு என்ன சொன்னாரு, எனக்கு நீங்க மணி குடுத்தீங்க. உங்களுக்கு இந்த மேடை குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னாரு எனக்கு. ஓ! ஆஹா. எந்த முகவரியும் அருமை. கிடையாது. ஆஹா. ஆவண்ணா இளங்கோ. பிச்சினிக்காடு இளங்கோ கிடையாது. சும்மா சாதாரண இளங்கோ. மணி ம்ஹ்ம். விழா மேடையில இருக்கிறது நாவலர் நெடுஞ்செழியன், சபாநாயகர் ராஜாராம், ஆஹா. வருவாய்த்துறை அமைச்சர் எஸ்.டி. சோமசுந்தரம், ம்ஹ்ம். தினத்தந்தி ஆசிரியர் செவந்தி ஆதித்தன் இவங்கெல்லாம் இருக்காங்க மேடையில ஓ! இருக்கிறது. ஆஹா. மிக பிரபலங்களாக மேடையில இருக்கும்போது, நான் சுரதா வீட்டுக்கு நாளே போயிருந்தேன். ஓஹோ! அப்போ வந்து கேட்டாங்க ஒருத்தர் வந்து, "என்ன கவிஞரே உங்களுடைய 60வது மணி விழாவுல வந்து யாரையோ போட்டிருக்கிறீங்க, எங்களையெல்லாம் போடல"
நாங்கள்லாம் ஒரு பெரிய கவிஞர்கள், நாங்க வாழ்த்த வேண்டாமா உங்கள அப்படின்னு அவரு கேட்டாங்க. நான் ம்ஹ்ம். பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன். அப்ப சுரதா சொன்னாரு, "என்ன விழா? நடக்கிற விழா என்னன்னு?" அவரு திருப்பி கேட்டாரு அவர. "என்ன விழா? மணி விழா. மணி விழான்னா? மணி விழான்னா ம்ஹ்ம். என்ன?" கேட்டாரு திருப்பி. மணி விழான்னு திருப்பி திருப்பி கேட்ட உடனே கைய காமிச்சு, "இது மணி விழாய்யா? என்னுடைய மணி விழாவுக்கு நீ சொல்ற இந்த இளங்கோ அன்பளிப்பு செஞ்சிருக்கிறாரு. எனக்கு உதவி இருக்கிறாரு. அவரு சின்ன பையன். அவருக்கு உதவி பண்ணி பக்கத்துலலாம் உட்கார்ந்திருக்கேன். என்ன காட்டல, காட்டி குடுக்கல. ஆஹா. இருக்கிறார். அவரு எனக்கு குடுத்ததால் அவருக்கு நான் ஒரு மேடைய குடுக்குறேன் சென்னையில. ஒரு பெரிய மிகப்பெரிய ராஜாஜி ஹால்ல ஒரு பெரிய மேடை. அத குடுக்குறேன். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து என்ன பாடப் போற. என்ன பாடுனா சுரதா மாரி ஒரு கவிஞன் பிறந்ததே இல்லன்னு பாடிருவ. அதுவும் உண்மை. சுரதா போல பிறக்கப் போறது இல்லன்னு பாடுவ. அதுவும் உண்மை. ஆனா, என் வீட்ல அடுப்பு எரியாது. வீட்ல அடுப்பு எரிவதற்கு காரணமாக பிச்சினிக்காடு இளங்கோ இருந்தார்" ஓ! அப்படின்னு சொல்லி என்ன பாராட்டுனாரு. ஆஹா. ம். அங்க மேடையில எல்லாரும் உட்கார்ந்துருக்கு பாடும்போது எனக்கு பயந்துகிட்டு அந்த மேடையும் சென்னை புதிது, மேடை புதிது. வலம்புரி ஜான் போன்றவர்கள்லாம் கீழ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் கீழ இருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ம்ஹ்ம். பேரு நாவல நெடுஞ்செழியன் என்ன சொல்லிட்டாருன்னா, மேடையில உள்ளவங்கள பார்த்து 8 வரியில பாடணும் சொல்லிட்டாரு. ம்ஹ்ம். அவரு பேசப் போறாரு நெறையா. அது இருந்தாலும் இந்த கவிஞர்கள்லாம் போய் நின்னுகிட்டு ரொம்ப நேரம் பாடுறத பார்த்துட்டு 8 வரிக்கு யாரும் பாடக்கூடாதுன்னு, ஐயா சிலம்பொலி செல்லப்பன் கையில நெடுஞ்செழியன் சொல்லிட்டாரு. ஓ! நான் வந்து சுரதா பின்னால உட்கார்ந்திருந்தேன். சுரதா ம்ஹ்ம். பின்னால உட்கார்ந்து அந்த அந்த முத நாள் அந்த அந்த அவர் கவிஞர் விமர்சனம் பண்ண வந்தார்ல, இளங்கோ யாரோ இளங்கோன்னு போட்டிருக்கீங்க. இவரெல்லாம் என்ன பாடப் போறாருன்னு சொன்ன உடனே, சுரதா என்ன சொன்னாங்க, "நீங்க என்ன எழுதியிருக்கீங்க? நாளைக்கு படிக்க போறீங்க. என்ன எழுதியிருக்கீங்கன்னு?" கேட்டாரு. காமிச்சேன் கவிதைய. அவரு மௌனமாயிட்டாரு. சுரதா மௌனமாயிட்டாரு. சரி, ஓகே. அப்ரூவ் பண்ணிட்டாருன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க நாவலர் என்ன சொல்லிட்டாரு, 8 வரிக்கு மேல யாரும் பாடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அத அங்கீகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா. மேடையில கவிஞர் முத்துலிங்கம் இருக்காரு. அரசவை கவிஞர் முத்துலிங்கமும் அதுல இருக்காரு. ம். அப்ப நான் போய் என்ன பண்ணேன், என்ன மேடைக்கு போம்போது, நான் ஒரு தொடக்கம் சொன்னேன். "நெல் உதிரும் தஞ்சை நாட்டின் நெல் உதிரும் தஞ்சை நாட்டின் சொல் உதிரும் கவிஞர் சுரதாவின் மணிவிழாவில் ம்ஹ்ம். பட்டுக்கோட்டை நான் பாடுகிறேன்." நான் பட்டுக்கோட்டை தானே. ஆஹா. நெடுஞ்செழியன் பட்டுக்கோட்டை. ம்ஹ்ம். சோமசுந்தரம் பட்டுக்கோட்டை. இவங்க ஆஹா. இவங்க கிட்ட ஒரு இன்டைரக்ட்டா ஒரு லிங்க் போடுறதுக்காக இப்படி பிளான் பண்ணி ஓ! நம்மள உள்ளூர் அனுமதி இணைப்பு. "நெல் உதிரும் தஞ்சை நாட்டின் சொல் உதிரும் கவிஞர் சுரதாவின் மணிவிழாவில் பட்டுக்கோட்டை நான் பாடுகிறேன். அ வரி ஏய்ப்பு செய்வதுவோ பெரிய குற்றம்." இவரு 8 வரி சொல்லிட்டாருல்ல. வரி வரி ஏய்ப்பு செய்வதுவோ பெரிய குற்றம். செய்வோமானால் கை விலங்கு சிறைச்சாலை உறுதியாகும். ம்ஹ்ம். வரி ஏய்ப்பு செய்துவிட்டு வந்துவிட்டேன். 60 ஆனாலும் அழகாய் இருக்கும் இவரை 16 வரிகளிலே பாடென்றால் எப்படி? 16 வயதினிலே படம் பார்க்க நல்லா இருக்கும். அப்ப வந்து அந்த படமும் வந்துச்சு. 16 பேரு சொல்லி வாழ்த்துவதில் பொருள் இருக்கும். ஆனால் 16 வரிகளிலே பாடுவது என்றால் எப்படி? வரி ஏய்ப்பு செய்துவிட்டு வந்துவிட்டேன். வரி ஏய்ப்பு செய்துவிட்டு வந்துவிட்டேன். வரிவோடு நிதியமைச்சும், வருவாய் துறை அமைச்சும், விதிவிலக்காய் என்னை இங்கே இப்பொழுது விட்டிடுவார் நம்புகிறேன். அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. கடல் ரொம்ப நல்லா கடல் நுரையை அருமை, கூடு கட்டி அருமை. கடல் நுரையை கூடு கட்டி காத்ததில்லை. மட் மடல் மரம் கனியை ஆடை கட்டி மறைத்ததில்லை. மடல் தாழை நறுமணத்தை மறைத்ததில்லை. மன்றத்தில் உண்மை சொல்ல சுரதா எவனுக்கும் பயந்ததில்லைன்னு ஒரு பாடி முடிச்சேன். பாடி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே நான் மிகப்பெரிய பாராட்டா கருதுறது இவரு சிவந்தி ஆதித்தன் எழுந்திருச்சுட்டாரு. திறத்திந்தி ஓ! ஆசிரியர். அருமை. அவர் எழுந்திருச்சு எல்லாருக்கும் முன்ன எழுந்திருச்சு அப்படி கை தூக்கி மிக சிறப்பா பாடுனீங்கன்னு எல்லாருக்கும் முன்ன பாராட்டினாரு. அதை ம். தொடர்ந்து மற்றவங்க எல்லாம் பாராட்டினாங்க. இந்த காலகட்டங்கள்ல எங்களுடைய வேளாண்மை பட்டதாரிகள் எல்லாம் வங்கிகளுக்கு போயிட்டு இருந்தாங்க வேலைக்கு. ஆஹா. அப்போ நாங்க ரூ. 600 சம்பளம் வாங்கினோம். வங்கியில ரூ. 2000 குடுத்தாங்க. அந்த ஆஹா. 70ல. அந்த ஓ! 77, 78ல. அப்ப ஆஹா. நாங்களும் மாதம் தவறாம எல்லாரும் அதுக்கு தேர்வு எழுதிக்கிட்டே இருப்போம். ம்ஹ்ம். என் நண்பர்கள் எல்லாருமே எல்லா வங்கியிலயும் ரீஜனல் மேனேஜர், பெரிய பெரிய போஸ்ட்ல தான் ரிட்டயர் ஆகி தான் இருக்காங்க இப்போ. ம்ஹ்ம். அந்த அந்த நேரத்துல நானும் பேங்குக்கு முயற்சி பண்ணும்போது, திருச்சி வானொலி நிலையத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. உங்களுக்கு ஆ. எழுத்தாற்றல் இருக்கு. நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க வானொலி நிலையத்துக்கு வரலாமேன்னு கேட்டாங்க. ம்ஹ்ம். உடனே வானொலி நிலையத்துக்கு விண்ணப்பித்து தான் அங்க சேர்க்கப்பட்டேன். ஓ! வானொலி நிலையத்துல எனக்கு முன்னோடி தான் உங்களுக்கு நீங்கலாம் நாடறிந்த தென்கட்சி சாமிநாதன். ஆ. நம்ம வேளாண்மை அவர் எங்களுக்கெல்லாம் முன்னோடி.
பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம்ங்கிற ஒரு பாட்டு தான் எங்க வானொலி நிலையத்துல உழவும். நான் வந்து இப்ப திருச்சி வானொலியில நிலையத்துல சேர்ந்தவுடன் என்ன பேர் வைக்கிறது? என்ன இளங்கோ? அவங்க துகிலி சுப்பிரமணியம், தென்கட்சி சாமிநாதன் இப்படி எல்லாருக்கும் பேர் வைக்கும்போது எனக்கு இந்த பேரை பத்தி யோசிக்கிற போது, நான் சின்ன கிராமம், குக்கிராமம், பட்டுக்கோட்டை எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய பெரிய கிராமம் அத்திவெட்டியும் தெரியும். ஆனா பிச்சினிக்காடு யாருக்கும் தெரியாது. அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நான். திருச்சிக்கு கிராமத்துல இருந்து யாரும் வந்தாங்கன்னா, நம்ம பகுதியில அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டா, இளங்கோ இந்த ஊர்ல பிச்சினிக்காட்டு பையன் இந்த ஊர்ல வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட அவரை பார்க்க முடியுமா? சந்திக்க முடியுமா? திருச்சியில ஒரு நெருக்கடினா நம்மள அணுகட்டோங்கிறதுக்கு அந்த நோக்கத்திலையும், எங்க ஊரை பிரபலியப்படுத்த வேண்டிய நோக்கத்திலையும் பிச்சினிக்காடு இளங்கோன்னு நான் பேர் கொடுத்தேன். இதான் பிச்சினிக்காடு இளங்கோ வானொலியில் வருவது. ரொம்ப அருமை. உங்க ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு பேரு. நல்ல நல்ல சுவையான விடயங்கள் ஐயா. நீங்க வந்து எப்படி கவியரங்க மேடைகள்ல பேசி இந்த பிச்சினிக்காடு இளங்கோ அப்படிங்கிற பேரோட திருச்சி வானொலியில வந்தீங்க. இப்ப அங்கிருந்து உங்களுடைய சிங்கப்பூர் வானொலிக்கு வந்தீங்க. அப்புறம் சிங்கப்பூர்ல போய் பணி செய்து அங்க இருக்கிறீங்க. அந்த இடமாற்றம் குறித்து சொல்லுங்க. இப்போ திருச்சி வானொலியில சேர்ந்தாலும் நமக்குடைய திறமைக்கு அங்க நிறைய சவால். உரைநடை எழுதணும், நாடகம் எழுதணும், பாடல் எழுதணும், எல்லா வகையான படைப்புகளையும் அங்க நம்ம எழுதணும். அந்த ஆற்றல் இருந்தாதான் தாக்கு பிடிக்க முடியும். இப்ப நமக்கு பேர் வரும். வாரம் ஞாயிறு தோறும் கொட்டு முரசுன்னு ஒரு நிகழ்ச்சி, ஞாயிறு தோறும் காலையில. அப்ப டிவி கிடையாது. எல்லாரும் மாநில செய்திகள் கேட்பாங்க. மாநில செய்திகள் 6:50க்கு வரும். 6:40க்கு எங்க நிகழ்ச்சி, இந்த கொட்டு முரசு விவசாய நிகழ்ச்சி. 5 நிமிடத்துல நம்ம சுவையா பல்வேறு வடிவங்கள்ல சொல்லுவோம். அந்த நிகழ்ச்சியில நான் முத மூட நம்பிக்கைகளை தவிர்க்கிற மாதிரி, இந்த கொள்ளுவா பிசாசுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல, கொள்ளுவாய் பிசாசுன்னு நைட்ல வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் பின் பண்ணி தயார் பண்ணி வாரம் ஒளிபரப்பின உடனே அந்த வானொலிக்காக பெரிய பெரிய மனிதர்கள் அந்த வானொலியை அந்த செய்தி கேட்கணுமேன்னு ஆன் பண்ணிடுவாங்க 6:30க்கே. அவங்களை அறியாமையே என் நிகழ்ச்சியை கேட்பாங்க. கேட்கும்போது எழுதி தயாரித்தவர் கொட்டு முரசு கேட்டீர்கள், எழுதியவர் பிச்சினிக்காடு இளங்கோ அப்படின்னு ஒரு அறிவிப்பு போகும். யாரையா இந்த பிச்சினிக்காடு கேட்க ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து வாரந்தோறும் வானம்பாடின்னு ஒரு பாடல், நாட்டுப்புற பாடல் எழுதுற வாய்ப்பு கிடைச்சது. கொல்லங்குடி கருப்பாயி வானொலி நிலையத்திற்கு வந்தாங்க. கொல்லங்குடி கருப்பாயை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது எங்க வானொலி நிலையம்தான். எங்க வானொலி துகிடி சுப்பிரமணியம் ரொம்ப பாப்புலர். அவரை தெரியாதவங்களே கிடையாது. வான்மதி கண்ணன் அங்க எனக்கு முன்னோடி. இவங்க எல்லாம் எனக்கு உதவி செஞ்சு வழிகாட்டினாங்க, எப்படி எழுதணும் போகணும். அப்ப முழு நேரமும் நான் எழுத்துல இருக்கிறதுக்கு, என்னை எழுத்துல காட்டிக்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு அங்க திருச்சி வானொலி நிலையத்துல கிடைச்சது. பன்முக ஆற்றல் கிடைச்சது. இப்ப வந்து ஒரு உதாரணத்திற்கு வனம் அப்படின்னு சொல்லி கன்னடத்துல ஒரு பாடல் ஒளிபரப்பியிருந்தாங்க. வனத்தின் பெருமை, காட்டை காக்கணுங்கிறதுக்காக. அது கன்னடத்துல வந்து அதை பார்த்து மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாடல் எல்லா மொழியிலையும் மாநிலத்திலும் ஒளிபரப்பாகணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப சென்னையில தமிழ்நாட்டுக்கு எந்த வானொலி இந்த பொறுப்பை ஏத்துக்கிறது? ஒரே நேரத்துல இந்தியா முழுவதும் அந்த பாடல் ஒளிபரப்பாகணும் அந்தந்த மொழியில. அது திட்டம் 6 மாசத்துக்கு முன்னே அறிவிச்சிட்டாங்க. எனக்கு அந்த எந்த வானொலி நிலையம் சொல்லும்போது திருச்சி வானொலி நிலையத்துக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. திருச்சி வானொலி நிலையத்துக்கு பொறுப்பை கொடுக்கும்போது கவிஞர் வாலியெல்லாம் திருச்சியில வானொலி நிலையத்துல பணியாற்றியவர் தான், நாடகங்கள் எழுதினவர் தான், பாட்டு எழுதியவர் தான். அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. இவரை பிடித்துக் கொள்ளுங்கள்னு எங்களுடைய இயக்குனர் சொன்னாரு. அது நடந்து போயிட்டு இருந்தேன், இவரை பிடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில அந்த வனம்ங்கிற அந்த கன்னட மொழி பாடலை தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ்ல பாடல் எழுதி ஒளிபரப்பானுச்சு. அது மிகப்பெரிய பரிசு, எனக்கு விருது. அப்பொழுது தினகரன் அமைச்சர், இந்த தினகரன் பத்திரிகை கந்தசாமி, அவர் வனத்துறை அமைச்சர். அதன் சார்பாக எனக்கு பாராட்டும் கிடைச்சது. நெல்லை சுப்பிரமணியம்னு இசையமைப்பாளர், அவருடைய இதுல கல்லூரி மாணவிகள்லாம் பாடி அந்த பாட்டு பாப்புலர் ஆனது. அப்படி கொஞ்சம் நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்துட்டாரு. எம்ஜிஆர் இறந்த உடனே இரங்கல் கவிதை எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய வானொலி இயக்குனர், இளங்கோ நீங்க பாடலாமே. அதாவது நான் வேளாண்மை பட்டதாரி, வேளாண்மை துறைக்காக இருந்தா கூட மற்ற பொதுத்துறைக்கும் போயிட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் பயன்படுத்தினேன். அப்போ எம்ஜிஆரை பத்தி கவிதை எழுதும்போது நிறைய கவிதைகள் சொல்லும்போது ஒரு 4-5 வரி சுருக்கமா 2 வரி சொன்னேன்.
7 வண்ணங்களின் பெயர் விப்ஜிஆர். வயலட், இண்டிகோ, கிரீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. விப்ஜிஆர்னு 7 வண்ணம். 7 வண்ணங்களின் பெயர் விப்ஜிஆர், 7 எண்ணங்களின் பெயர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னேன். அந்த கவியில வரும். இந்த வரிக்காகவே என்னுடைய இயக்குனர் வேணுகோபால் ரெட்டி பாராட்டினாரு. இப்படி இந்த கட்டத்துல இருக்கும்போது எனக்கு சிங்கப்பூர் வானொலிக்கு ஆட்கள் தேவை, சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்திற்கு ஒளிபரப்பாளர் தேவை என்கிற ஒரு அறிவிப்பு வந்தது தினத்தந்தியில. அதை பார்த்து நான் விண்ணப்பம் செய்துதான் தேர்வாகி சிங்கப்பூர் வானொலிக்கு போனேன். இப்போ திருச்சிக்கும் சிங்கப்பூர் இந்த இதுல நீங்க வந்து ஒரு கலாச்சார வேறுபாடு, எழுத்து இதுல உங்களுக்கு பெருசா வித்தியாசம் பெருசா தெரிஞ்சுதா எழுதுறதுல? ரைட், சரியா கேள்வி. அதானா இங்க திருச்சி வானொலியத்துல நிற்கும் போது அந்த ஒளிபரப்புங்கிற நுட்பத்தை நான் போய் பார்த்து பேசுவாங்க. அறிவிப்பு ஆல் இண்டியா ரேடியோ, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், இப்படி போகும் அறிவிப்பு, ரொம்ப இதா போகும். இதுகிட்ட போனதில்லை. நம்ம எழுதி கொடுத்து டேப்பை கொடுத்துருவோம், எங்க டேப்பை அவங்க ஒளிபரப்புவாங்க. ஆனா சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்துல நான் உட்கார்ந்து அறிவிக்கணும், நான் உட்கார்ந்து அறிவிப்பு செய்யணும் வானொலி நிலையத்துல. அப்போ அந்த காலத்துல பாடல்கள் எல்லாம் 3 நிமிஷ பாடல் தான். 60ல வந்து வெளிப்பாடல் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் 3 நிமிஷம் தான் இருக்கும். ஒரு பாட்டை ஒளிபரப்பி அடுத்த பாட்டை இந்த லோட் பண்ணி அடுத்த பாட்டை அறிவிக்கிறதுக்குள்ள முடியாது. எனக்கு ஒரு 3 மாத பயிற்சியும் கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்தா கூட நான் உண்மையிலே நம்ப மாட்டீங்க, நான் அழுதது சிங்கப்பூர்ல தான். என்னுடைய தமிழுக்கு என்னை தேர்வு செய்து வந்துட்டாங்க. எழுதி தயாரிச்சு படிக்கிறேன், கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு, இளங்கோ வாய்ஸ், இளங்கோ குரல் நல்லா இருக்குன்னு சிங்கப்பூர் மக்கள் பாராட்டுறாங்க. ஆனா எனக்கு தனியா உட்காந்து ஒளிபரப்புறதுக்கு, அடுத்த பாடல்களை ஒளிபரப்புறதுக்கு தெரியல, அந்த கலை வரல. எல்லாம் தெரிஞ்சாலும் பதட்டப்படுறேன். அந்த பாட்டை செட் பண்றதுல எல்லாம் அப்பெல்லாம் ரெக்கார்டு, இப்போ சிடி எல்லாம் ஈஸியா போட்டுடலாம். அப்போ வந்து பாட்டை நீங்க செட் பண்ணணும். அதுல எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இரவு ஃபுல்லா நான் அழுதது உண்டு. என்னை தேர்வு செய்து வந்த இந்த தோற்று போயிடுவேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தப்பு நடந்தது. எப்படின்னா, பாட்டு வெளியே போகல, பாட்டு ஒளிபரப்பு கூடத்துல பாட்டு ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஃபேடர்னு சொல்லுவோம், அந்த ஃபேடரை நான் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ண உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சீன நண்பர் பொறியாளர் அவர் உள்ளார வந்து பாக்குறாரு. 2 நிமிஷத்துக்கு மேல இதா இருந்தா உடனே வந்து பாத்துருவாங்க. உள்ள நேரா ஒடியாந்து பாக்குறாரு. நான் அந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்கேன், ரொம்ப ஆர்வமா உட்காந்துருக்கேன். அவர் பார்த்துட்டு அந்த ஃபேடரை ஆன் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் நான் பண்ற தப்ப அவர் ஆன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா குறிப்பு எழுதிட்டாரு, இளங்கோ ஃபேடரை ஓப்பன் பண்ணாம பாட்டு போயிடுச்சு, 2 நிமிஷம் ஒளிபரப்பாரு. அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்துடுச்சு. அப்போ ஒளிபரப்பு கழகத்துல உள்ள தமிழ் அறிஞர்கள்லாம் உட்காந்து கூடி, என்ன அது இளங்கோ நல்லா பண்றாரு, எல்லாம் இருக்கு, சரியா வரலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுறப்ப பீட்டர்னு ஒரு நண்பர், மூத்த சகோதரர், அவர் சொல்றாரு, இளங்கோவுக்கு இது புதுசு, இளங்கோ இந்த பணி ஆற்றலைங்க, அதனால நம்ம இன்னொரு 3 மாதம் டைம் கொடுப்போம் அப்படின்னு எனக்கு டைம் கொடுக்குறாங்க. வேகமா, நீங்க நம்ப மாட்டீங்க, தூங்கவே மாட்டேன். பாட்டு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு விளம்பரம், 11க்கு ஒரு விளம்பரம், 12க்கு என்ன சொல்லணும், இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு போய் நான் பயிற்சி பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுறேன். இப்போ என் மேல ரிப்போர்ட் வந்துட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் தயாராகி விழிப்புணர்வோட கத்துக்கிட்டு ஒளிபரப்பும் போது, ஒளிபரப்பு நம்ப மாட்டீங்க, ஒளிபரப்பு கூடத்துல அங்கேயே நான் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாட்டுக்கும் அடுத்த பாட்டு, இளையராஜா பாட்டு வந்து 5 நிமிஷம், ஒரு மயில போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு தைரியம், கான்ஃபிடென்ட்லாம் எனக்கு வந்துருச்சு. அப்போ ஒளிபரப்பும் போது ஒரு கவிதையை நான் பாடலை எழுதிட்டேன். ஒரு பாடல் ஒளிபரப்பும் போது மற்றவங்கெல்லாம் இந்த படத்தில் இருந்து இவர் பாடிய பேரை சொல்லுவாங்க, இசையமைப்பாளர் சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் ஒளிபரப்பும் போது கவிஞன் பேரை சொல்ல மாட்டேன், சொல்லாம இருக்க மாட்டேன். இந்த பாடலுக்கு கவிஞன் தான் காரணம், அதை விட்டுறாங்க. இப்பவும் போய் பாத்தீங்கன்னா இந்த பழைய பாடல்கள் எழுதுனதெல்லாம் யாருன்னு போய் பாத்தீங்கன்னா எல்லாம் தப்பா இருக்கும் வெப்சைட்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், சீரியலா ஒரு 6 பாட்டு எடுத்து ஒளிபரப்பிட்டு, இந்த பாடல் யார் எழுதியவர் தெரிந்தால் என்னை அழையுங்கள் சொல்லுவேன். அங்க சிங்கப்பூர்ல மக்களோட கான்டாக்ட் அதிகம் ஒளிபரப்பு. அப்பதான் அந்த சின்ன குத்தியா பாட்டை போட்டுட்டு எழுதுனா கூட யாருக்கும் சொல்ல தெரியல. அவர் தான் கவிஞர் KCS அருணாச்சலம்னு சொன்னேன். ஆடி அடங்கும் வாழ்க்கையடாங்கிற பாட்டை ஒளிபரப்புனேன். அது யாருக்கும் சொல்ல தெரியல, கண்ணதாசன் சொன்னாங்க. அதை கவிஞர் சுரதா எழுதிய பாடத்தை சொன்னேன். நாடோடி
படத்துல உழைப்பதிலா இன்பம் உழைப்பை பெறுவதிலா இன்பம் சொல் என் தோழாங்கிற பாட்டை போடுவேன். இந்த பாட்டை கம்யூனிஸ்டுக்காரங்களுடைய சிக் டியூனா இருக்கும். எல்லாருமே தமிழ்நாட்டுல எல்லாரும் அந்த சிக் டியூன் அதை தான் வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்து நான் கேட்பேன், இந்த பாடல் யார் எழுதுனது தெரியுமா அப்படின்னு கேட்பேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாங்க. இல்ல அவர் எழுதல. அப்படியா? அதுக்கு பிறகு அது இலக்குமண வாத்தியார் இலக்குமண சாமிங்கிறவர் எழுது. இப்படி எல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அருமைங்கய்யா. நீங்க வந்து கவிதைகள் எழுதுறதோட இல்லாம கவிதைகள் பாடல்கள் எழுதின மற்ற கவிஞர்களையும் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க செஞ்சிருக்கீங்க. தெரியணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம வந்து கவிஞனை உலகம் தெரியும். அந்த கவிஞனுடைய பாட்டு அதிகம். சினிமாவுல அழுகுறதுக்கும் பாட்டு எழுதணும், சிரிக்கிறதுக்கும் பாட்டு எழுதணும். நடிகை சிரிக்கிறாங்களோ அழுகுறாங்களோ. தொடர்ச்சியாக தான் நீங்க வந்து கவிமாலை தொடங்குனீங்களா? கவிமாலை 2000 இன்னொரு சுவையான சம்பவம் என்னன்னா, ஒரு பாடலை நான் எழுதிட்டேன். பாடலை எழுதிட்டு கவிதை பாட்டுக்கு முன்ன ஒரு கவிதை எழுதிட்டேன். இப்போ உங்களுக்கே ஒரு போட்டி. நீங்களே அந்த பாட்டுன்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி அடையும். யாராவது சொன்னா கூட பரவாயில்ல. அது அருமையான பாடல் எழுதி ஒளிபரப்புனா எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் சிங்கப்பூர் வானொலியில கவி பேரரசு வைரமுத்து நேர்காணல் செய்தேன். வைரமுத்துடைய நேர்காணல் 39வது வயசுல நேர்காணல் செய்தது ரொம்ப பாப்புலர் ஆனது. நானும் கவிஞருங்கிற முறையில பண்ணும்போது அவர் என்னை தெரியும். நான் சிங்கப்பூர் வருவதற்கு முன்னே என்னை தெரியும். நாங்க 2 பேரும் பேசும்போது அந்த இது ஒரு பொன்மாலை பொழுது அந்த பாடல் எழுதின அனுபவத்தை எல்லாம் கேட்டு அவரோட பேசும்போது இங்க உரையாடல் எப்படி போனுச்சு அப்படின்னா, அவரை பத்தி சொன்னேன், உங்களுக்கு பாரதி வயசு 39 அப்படின்னு. அவர் உடனே பயந்துட்டாரு. இளங்கோ, நான் இன்னும் நிறைய பாரதி 39 வயசுல சாதனை செய்து விட்டான், நான் இன்னும் வாழ்ந்து சாதிக்கணும்னு சொன்னாரு. தமிழ் கூறும் ஊடகம் உங்களை வாழ்த்துகிறது, நீங்கள் நீண்ட ஆயுளோடு தமிழுக்கு தொண்டு செய்வீர்கள்னு வாழ்த்தினேன். சொல்லிட்டு இந்த பாடலை எழுதினது யாரு, இந்த பாடலை பாடியது யாருன்னா எஸ்பி தான் பாடியிருப்பாரு. நான் சொன்னேன், வைரம் பாடினது மாதிரியே இருக்கேன் அப்படிமே. உங்க செவிகளுக்கு நன்றி அப்படிம்பாரு அவரு உடனே. அப்புறம் நான் சொன்னேன், எல்லாரும் உங்களை பத்தி சொல்றாங்க, நான் உங்களை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் சொல்லலாமா அப்படின்னு. உங்க மூக்கை பத்தி, வைரமுத்தோட மூக்கை பார்த்துட்டு கிளிமூக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப ஒரு கவிதையா சொன்னேன், கிளிமூக்கு கவிஞனாம் வைரமுத்து, கிடைத்த நெல் கவிஞர்களில் அரிய சொத்து, வழிபோக்கு கவிஞர்களாம் எங்களுக்கு, வைரமுத்தே காட்டினான் புதிய திக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் உடனே சொன்னதை சொல்லு கிளிப்பிள்ளை அல்ல வைரமுத்து அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்படி அப்படி சுவாரஸ்யமா அந்த பேட்டி போனதுக்கு பிறகு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிங்கப்பூர்ல இருந்து வெளிவருகிற தமிழ் முரசில் அதை பற்றி விமர்சனம் வந்தது. எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க. சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்துல இவர் சுவையான ஒரு நேர்காணலை நாங்கள் கேட்டதில்லை அப்படின்னு அவங்க எனக்கு பாராட்டினாங்க. அது ஒரு நேரடியாக கிடைத்த பாராட்டு. ஒளிபரப்பு துறைக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதற்காக சினிமா பாடல்களை போடுவதோடு இருந்து விடக்கூடாது, சிங்கப்பூரில் நம்முடைய தனித்தன்மையை காட்ட வேண்டும் என்று நான் உழைத்தேன். தமிழ்நாட்டிலிருந்து கிராமிய பாடல்களை, கிராமத்து குயில்கள்னு கிராமிய பாடல்களையே நான் 13 வாரம் ஒளிபரப்பினேன் சிங்கப்பூர்ல. அது புதிய வரலாறு. அதுக்கு பிறகு தென்கட்சி சாமிநாதன் எப்படி இன்று ஒரு தகவல் சொன்னாரோ அதே போல ஒன்னே ஒண்ணுன்னு நான் நிகழ்ச்சி பண்ணேன். அவங்க பிரதிபா சொன்னது மாதிரி 51 வாரம் இதோ வெற்றின்னு சொன்னேன். தமிழை பற்றிய 100 சொச்ச வாரம் வந்து எனக்கு, நான் தமிழ் அறிஞர் இல்லைனாலும் தமிழ்ல சில வித்தியாசமான செய்தியை எடுத்து மக்களுக்கு சொன்னேன் எளிமையா. அது ரொம்ப பாப்புலர் ஆனது. வீட்டுக்கு வீடுன்னு ஒரு நிகழ்ச்சி கொண்டு வந்தேன். வீட்டுக்கு வீடுன்னு, வீட்டுல சிம்பம் இல்ல. சிங்கப்பூர்ல என்னன்னா எதை செய்தாலும் ஒரு பாட்டோட சொல்லணும், ஒரு பாட்டோட ஒளிபரப்பு. அப்ப வீட்டுக்கு வீடு நிகழ்ச்சி பண்ணினேன். அப்புறம் வீட்டுக்கு வீடு, இலக்கிய இன்பம், குரல் இன்பம், ஒன்னே ஒண்ணு, நான் ரசித்த பாடல் அப்படின்ட்டு யாருமே கேட்காத பாடலை ரசிச்சு நான் எப்படி ரசிச்சேங்கிறத ஒளிபரப்புனேன். பொங்கல் தீபாவளிக்கு இசை சித்திரம், இசை பாடல்களை எழுதி ஒளிபரப்புனேன். தேவாவை இசையமைத்தேன், தேவாவை நேர்காணல் செய்தேன். இப்படி சிங்கப்பூர் வானொலியில் என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்ததால் எல்லாருக்கும் ஓரளவு எல்லாம் தெரிந்த கவிஞனா, என பேரும் தெரியாது, என் குரலை வைத்து, அதாவது வாடகை கார்ல ரேடியோவுக்கு போவேன், வாடகை கார் வரும். அமெரிக்காவில் தான் எதையுமே பார்க்க முடியல, யாரையும் பார்க்க முடியல, ஒரே காராக தான் இருக்க வழியா, கார் யாரையும் பார்க்க முடியாம நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்கே எங்களுக்கு டாக்ஸி ரோட்ல போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அவங்க கிடைக்கும் போது எஸ்பிசி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேன்ட்டு டாக்ஸி போயிட்டு இருக்கும்போது, உங்க குரலை கேட்டா இளங்கோ குரல் மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. ஆமா இளங்கோ தான் அப்படியா, நேற்று கூட கேட்டேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்க மாட்டாங்க. காசு வாங்கல. மிட் நைட்ல ஒளிபரப்பிட்டு வெளியே வருவேன், பெரிய டாக்ஸி காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தமிழர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு.
முதல் வரிசை 1 by 1 தான் போகணும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தான் போய் டாக்ஸில நிக்கணும். சீனா முன்ன நிக்கிறாரு. போய் கேட்டேன், கோ டு 4th டாக்ஸி அப்படின்னாரு. அங்க போனா அங்க தமிழர் காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு சொன்னாரு, இந்த பக்கம் சுத்திக்கிட்டு வந்தேன், நீங்க இந்த ரேடியோ ஸ்டேஷன் விட்டு வீட்டுக்கு தானே போகணும், சரி உங்களை கூட்டு போலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்தாரு. இதெல்லாம் அனுபவங்கள் சிங்கப்பூர் ஒளிபரப்பு. அருமை அருமைங்கய்யா. இப்ப ரொம்ப சுவையா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்டுட்டே இருக்கலாம், நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் போல. இப்பவே 1 மணி நேரமா கேட்டுட்டே இருக்கோம். நேரம் போனதே தெரியலைங்கய்யா. இப்போ உங்களுடைய மக்கள் மனம் இதழ் குறித்து சொல்லுங்க. அதற்கு அடுத்து அமெரிக்க அனுபவம் சொல்றேன். இந்த இப்போ இந்த முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன்ல, ஒரு பாட்டு வரமாட்டேன், இப்ப ஞாபகம் வருது. நீங்க சொல்லலாம். ஆத்தங்கரையோரம் அடுத்தடுத்து ஆலமரம், ஆளுக்கும் அப்பாலே அழகான வேப்பமரம், வேப்பமரம் பூத்திருக்கான், வேப்பம்பூ சிரிச்சிருக்கான், பூ பூத்த மரக்கிளைக்கு புது குயில் வந்திருக்கான், அந்த குயில் மனசில் அடுக்கடுக்கா சோகங்களாம், வருத்தம் குறையும்னு வாய் திறந்து கூவுனிச்சான், காத்தோடு காத்தாக கரைத்து விட்ட சோகமெல்லாம் காதோரம் வந்துடுச்சு, மனசை காயம்பட வச்சிடுச்சு, சும்மா இருந்த மனம் சுமையா கணக்கிறது, சொன்னாலும் கேட்காம கண்ணு ரெண்டும் பூக்குறது, கண்ணு ரெண்டும் பூப்பதற்கு காரணங்கள் எத்தனையோ, 1 2 ஒரு முறையில் சொல்லி வைக்க காது ரெண்டும் தாங்களையே, கருங்குயிலின் சோகமழை, கூப்பிட்டால் குயில் மனசை கோதிவிட நான் வருவேன், கூப்பிட்டால் குயில் மனசை கோதிவிட நான் வருவேன். இந்த இடத்துல எந்த பாட்டு போட்டா நல்லா இருக்கும் நீங்களா சொல்லலாம், யாராவது கேட்கறவங்க கூட சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு பாட்டு ஒளிபரப்பாகணும். ஒளிபரப்பாகிறதுக்கு முன்னதான் இந்த கவிதையை நான் சொல்றேன். கூப்பிட்டால் குயில் மனசை கோதிவிட நான் வருவேன். யாரும் ஒரு 2 minutes கொடுப்போம், யாராவது சிந்திக்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை பரவாயில்ல. நானே தான் நீதானா அந்த குயில் அப்படிங்கிற பாட்டை ஒளிபரப்புனேன். இது மாதிரி நிறைய ஒளிபரப்புனேன் சிங்கப்பூர். அப்புறம் அடுத்த கட்டம் நீங்க கேட்ட கேள்வி, ஒளிபரப்பு கழகத்தை விட்டு வெளியேறி பல்வேறு பணிகளில் நான் செய்து இருந்தேன். தோட்டக்கலை படித்திருந்ததால், வேளாண்மை படித்திருந்ததால் தோட்டக்கலைத்துறை அலுவலராக பணியாற்றினேன். அங்கேயே டிப்ளமா படித்தேன். அதுக்கு பிறகு சிங்கைச்சுடர் தமிழர் பேரவையுடைய பத்திரிகையில சிங்கைச்சுடர்ங்கிற ஒரு பத்திரிகையை தொடர்ந்து நடத்துற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது, ஒற்றை ஆசிரியராக. அது அனுபவம் எல்லாருமே அதை பாராட்டினாங்க. அதுக்கு பிறகு புதிய நிலான்னு ஒரு பத்திரிகையில பொறுப்பாசிரியராக பணியாற்றினேன். அதுக்கு பிறகு எல்லாருக்குமே நான் மற்றவங்களுக்காக தானே, நம்ம ஏன் பத்திரிகை தொடங்கக்கூடாது, கஷ்டமோ நஷ்டமோ அது நம்ம பேர்ல ஒரு பத்திரிகை ஏன் இருக்கக்கூடாதுன்னு தொடங்கிதான் மக்கள் மனம் என்கிற இந்த பத்திரிகை இப்ப நடத்தினேன். இதுக்கு முன்ன சொல்ல வேண்டியது, இந்த காலகட்டங்கள்ல சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தோடு இணைந்து நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். சிங்கப்பூர்ல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குற பணி எனக்கு அதிகமாக கிடைத்தது. அதை மிக சுவையாக இலக்கிய நயத்தோடு செய்ய ஆரம்பிச்சோடனே இளங்கோ நல்லா தொகுத்து வழங்குறாருங்கிற செய்தி வந்துடுச்சு. அது தொகுத்தே வழங்கிக்கிட்டு இருக்கும். ரேடியோவில் இருக்கும்போது நான் கவலைப்பட்டேன். என்ன கவலைப்பட்டேன்னா, அப்படியே ரேடியோவிலே பேசிக்கிட்டே இருக்கிறோம், எதோ படைக்கிறோம், இதெல்லாம் நூலாக வராது, நம்ம ஒளிபரப்பு கழகத்தை விட்டு வெளியாயிட்டோம்னு சொன்னால் நம்மளை யாரும் நினைக்க மாட்டாங்க, அந்த காலத்தில் உள்ளவங்க தான் நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் என்னங்கிற போது வெளியே வந்த உடனே, நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது வியர்வை தாவரங்கள் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டேன். வியர்வை தாவரங்கள்னு வலம்புரி ஜான் வெளியிட்டாரு. அதே நூலை சிங்கப்பூர்ல பாருங்க 99ல நான் வெளியிட்டேன். அதுக்கு பிறகு எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா கவிதைக்காகவோ ஒரு நூல் போடுற அளவுக்கு துறை சார்ந்து வானொலிக்காக பணியாற்றுவதால் என்னுடைய படைப்புகள், எனக்குன்னு ஒரு படைப்பு இல்லை. சிங்கப்பூர்ல 1989ல வெளியிடுறேன். இந்தியாவில் 99ல ரேடியோ விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு மறுபதிப்பு கவி பேரரசு வைரமுத்து வெளியிட்டார் சிங்கப்பூர்ல. அதுக்கு பிறகு தமிழ் எழுத்தாளர் கழகத்தோட இணைந்து செயல்படும் போது நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழ் முரசுங்கிற பத்திரிகை ஓடுது. அதுல வாரந்தோறும் கவிதை எழுதினேன். வாரந்தோறும் கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன். என் கவிதை வராத நாள் இல்லாதங்கிற அளவுக்கு இருந்தது. நம்முடைய இப்போடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட தமிழ் முரசுல பணியாற்றிட்டு இருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்ன கனிமொழி, கலைஞருடைய மகள். அவங்களே கேட்பாங்க, வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணிடுவாங்க, எங்க என்ன கவிதையை வரக்கானுமே அப்படிம்பாங்க, இன்னும் கவிதை அனுப்பலையேம்பாங்க. அந்த அளவுக்கு நான் கவிதை அனுப்பிட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது சிங்கப்பூர்ல கவிதைக்குன்னு ஒரு அமைப்பு இல்லையே, கவிதையை பற்றி சிந்திக்கிறது மாதிரி ஒரு திட்டமிடலாம் அப்படின்னு பேசும்போது நாங்கள் முடிவெடுத்தோம். எழுத்தாளர் கழகத்தில் பேசிட்டு இருக்கும்போது செய்யலாமே அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நான் போய் ஒரு சமூக மன்றத்தை அணுகி அது அனுமதி பெற்று தொடங்கின கவிமாலையை. அந்த இது அது தொடங்கின நாள் கவியரசு கண்ணதாசனுடைய பிறந்த நாள்.
தெரியவே தெரியாது. ஜூன் 24, 2000 ஆண்டு. அன்னைக்குதான் தொடங்கணும்ன்ற நோக்கத்துல எல்லாம் நான் இல்ல. முயற்சி பண்ணி கிடைச்சதுக்கு பிறகு தொடங்கணும். கண்ணதாசன் பிறந்த நாள். 25 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு வெள்ளி விழா சிங்கப்பூரில் கொண்டாடுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. 8 ஆண்டுகள் நான் நடத்தினேன். அதற்கு பிறகு பொறுப்பாளரிடம் கொடுத்து இன்றைக்கு அவர்கள் திறம்பட அதை நடத்தி உலகம் அறிந்த ஒரு அமைப்பாக அதை கொண்டு செல்கிறார்கள். நிறைய கவிஞர்களை ஊக்குவித்திருக்கிறோம். கவிமாலைக்கு நான் அழைத்த கவிஞர்கள் கவிமாலைக்கு வாங்க, ஏன்னா நான் தொடங்கிட்டோம் கூட்டம் கூடணுமே அப்படிங்கிறதுக்காக தமிழர்களை பார்த்தா கூப்பிடுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் கவிதை எழுத மாட்டேன் சார் அப்படிம்பாங்க. அதெல்லாம் எழுத வேண்டாம், சாரு கேட்ட கேள்விக்கு இதுல வரும் பதில். சாரு கேட்ட கேள்விக்கு, இப்ப ஒரு முருகு கேட்ட கேள்விக்கு இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. நீங்க சும்மா வாங்க கவியரங்கத்துக்கு, கவிமாலைக்கு, அந்த கவிதை ரசிங்க, குடும்பத்தோட வாங்க, நம்ம இங்க உள்ள தமிழர்கள்லாம் சேர்ந்து நடத்துறோம், அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஆதரவா இருக்கும், பாத்துக்கலாம் அப்படின்னு. வந்து 2 மாதம் தான், 3வது மாதம் கவிதை எழுதுவாங்க அவங்களே. 3வது மாதம் எழுதினவங்க எல்லாம் தேசிய விருது பெற்றுட்டாங்க. அப்புறம் சிங்கப்பூர் தேசிய மலர்விழி, இளங்கோவன், இன்பா, இவங்க எல்லாருமே வந்தவங்க தான். வந்துட்டு அப்புறம் சுயமா அவங்க எழுத ஆரம்பிச்சு நிறைய கவிஞர்கள் பரிசு பெற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கவிமாலை ரொம்ப காரணமா இருந்தது. எல்லாருடைய நான் தான் நின்றுகிட்டு சொல்லுவேன், சுதந்திரமா பேசுங்க, சுதந்திரமா சிந்திங்க, சுதந்திரமா விமர்சனம் பண்ணுங்க. படித்ததுல உங்களுக்கு பிடிச்சதை வந்து படிக்கலாம், படித்ததுல நீங்க எது எழுதினீங்கன்னா அதை வந்து படிக்கலாம். உங்களுக்கு படித்தது, படித்தது, பிடித்தது, இது 3 அங்கங்கள்ல நீங்க டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், வழக்கறிஞரா இருக்கலாம், கவிஞரா இல்லாமல் இருக்கலாம். ரோட்ல வரும்போது ஒரு கவிதை படிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களை அறியாம ஒரு கவிதை படிச்சிருக்கோம், அதை வந்து இங்க சொல்லுங்க, நாங்க படிச்சுக்கிறோம். அது மாதிரி ஒரு சுதந்திர உணர்வை உருவாக்கணும்னா இந்த சும்மா வந்து கூச்சப்பட்டுக்கிட்டவங்க எல்லாம் எழுத ஆரம்பிச்சு கவிதை வாங்கி இன்னைக்கு அவங்க தொகுப்புகளா போட்டு இன்னைக்கு பெரிய பரிணாமம் பெற்றிருக்காங்க கவிதையில அவங்க எல்லாம். அது வெள்ளி விழா. மகிழ்ச்சிங்கய்யா. ஆமா, அது ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. அது வந்து கவிமாலை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதுன்னு எனக்கு தெரியும். இங்க ஒரு பெருமையோட நான் சொல்லிக்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, என்னுடைய கவியரங்க பயணத்தின் தொடக்கம் கவிமாலையில் தொடங்கியது. என்னோட கவியரங்கம், முதல் கவியரங்கம் கவிமாலையில கலந்துக்கிட்டேன் 2020. ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி நிறைய பேர் நீங்க தான் சார் கூப்பிட்டீங்க. இப்பதான் வந்து ஒரு பெண்மணியை நான் பாக்குறேன், அவங்க நீங்க உங்க பேர் இளங்கோவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். பிச்சினிக்காடு இளங்கோ தானே? ஆமா. நான் வந்து SRC காலேஜ் திருச்சியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க பரிசு, நான் இலக்கியத்துல பரிசு பார்க்கும்போது எனக்கு பரிசா உங்க நூலை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க உடனடியா இந்த கவிமாலைன்னு ஒண்ணு நடத்துறேன், அதுக்கு வாங்கன்னு சொன்னேன். அவங்க அப்புறம் குடும்பத்தோட வந்தாங்க. அப்புறம் அப்படியே அவங்க பேச்சாளராகி இன்னைக்கு பத்திரிகையில பணியாற்றுறாங்க. இந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் திறமைகளுக்கு வாய்ப்பு அடையாளம் கண்டு நீங்க வளரணுங்கிறதா நோக்கம். இன்னைக்கு அது கண்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல பாருங்க, 89ல எழுதி 79ல மறுபதிப்பு வெளியிடுறேன். வைரமுத்து சொல்றாரு, வைரமுத்து அதை படிக்கல, மறுபதிப்புங்கிறதே படிக்காம வந்து பேசிட்டு அங்கதான் பாக்குறேன், இளங்கோ மறுபதிப்பு போடுற அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க, நாங்கெல்லாம் ஒரு பதிப்பை போட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல. நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா பல விஷயங்கள் வந்து ரொம்ப அன்றைக்கு எப்படி நீங்க வந்து வானொலியில பகிர்ந்துக்கிட்டீங்களோ சுவைப்பட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்ப நேரம் கருதி நம்ம இந்நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துட்டோம். இங்க அமெரிக்காவில் உங்களுடைய அனுபவம், அதை குறித்து இங்க சந்தித்த நிகழ்ச்சி. அதுக்கு பிறகுதான் அந்த மக்கள் மன இதழ் தொடங்கினேன். இது மக்கள் மனத்துல வளரும் கவிஞர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் அதுல நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாரு இருந்தாலும் பிள்ளைங்க, குழந்தைகள், ஓவியம், அமெரிக்காவில இருந்து கூட அனுப்பலாம். அமெரிக்காவில இருந்து புளோரிடாவில இருந்து அவங்க மேகலா ராமமூர்த்தி அவங்களுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கு, கவிதை இடம்பெற்றிருக்கு. என்னுடைய நூலுக்கு கூட அணிந்துரை கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கினேன். பிரதிபா நம்ம மருதையாளினியும் அவங்களுடைய கவிதை 2 இடம்பெற்றிருக்கு. இனி வரும் காலங்களில் அமெரிக்காவில் இருந்து நிறைய கவிஞர்களை நான் வெளியிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இந்த தொடர்பை பயன்படுத்தி கொண்டு. அது முடிந்தது. அந்த மக்கள் மன பணியில தான் இருந்துகிட்டே இருக்கிறேன். நிறைய 25 இதழ் கொண்டு வந்துட்டேன், தனி மனிதனாக கொண்டு வந்துட்டேன். எந்த முதலீடும் இல்லாம தொடங்கினேன். தொடங்கும் போது கேட்டாங்க, எந்த பின்னணியும் இல்லாம தொடங்கி இருக்கிறீங்க, எப்படி பத்திரிகை நடத்த முடியும், பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாச்சு அப்படின்னாங்க. நான் இது வரைக்கும் 2 பத்திரிகைக்காக உழைச்சேன், இது எனக்காக உழைக்க போறேன். நான் உழைச்சதுக்கு பிறகுதான் தெரியும் எது பின்னணி, எது அப்படின்னு சொல்லும்போது நம்ப மாட்டீங்க, எல்லாரும் வாலண்டியராகவே நிறைய பேர் என்னை ஆதரிச்சாங்க. அப்போது கண்டுபிடிச்சு முதல் வெளியிடும் போது சொன்னேன், என்னை கேள்வி கேட்டாங்க, எப்படி பதில் சொல்றேன்னு தெரியல. இப்ப எனக்கு தெரியுது என்னன்னா, நடந்தால் நடக்குங்கிறத கண்டுபிடிச்சேன்.
சிங்கப்பூர் வீதியில முக்கியமான நிறுவனங்களுக்கு தேடி சென்று போய் பார்ப்பேன். உடனே விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு தமிழர்களுடைய ஆதரவோடு இந்த பத்திரிகை வந்து 25 இஷ்யூ முடிச்சு 26 இஷ்யூ போய் வெளியிடணும். அது வெள்ளி விழா நிகழ்ச்சி வரும். அதே போல அமெரிக்க நிகழ்ச்சியும் வரும். இந்த சூழல்லாம் என்னுடைய மகன் அழைத்தும் கூட நான் இந்த சிங்கப்பூருக்கு என் மனைவி 4 முறை வந்துட்டாங்க. நான் வராம இருந்தேன். இவர் அழைத்தது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போவோம். நம்ம பத்திரிகை தானே மெதுவா வெளியிடுவோம். போயிட்டு வந்துருவோம். குளிர்காலம் வந்துருச்சா இன்னும் கஷ்டம்னு வேற சொன்னா எனக்கு ஒத்துக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு புறப்பட்டு ஜூலை 3ஆம் தேதி இங்க வந்தேன். ஜூலை 3. அப்போ வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்ச்சி வேற அன்னைக்கு தான் 4ஆம் தேதி அங்க தொடங்கினது. அதுல வந்த கவிஞர்கள் அறிவு மத்தியிலேருந்து எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். அவங்களும் சொன்னாங்க வந்துருங்க அங்க வாங்கலே அப்படின்னு சொல்லும்போது நான் அன்னைக்கு ஊருக்கே புதுசு, நாட்டுக்கே புதுசு. இப்படி வந்திருக்கும் போது நான் இப்ப பயண கலைப்பு வேற. இப்ப நம்ம எதுக்காக நிகழ்ச்சிக்காக வரல, நான் எங்கேயுமே மேடையை தேடி போனதில்லை. மேடையை கொடுத்துருக்கிறேன் எல்லாருக்கும் மேடை கொடுத்து பார்க்கணுங்கிறதா நம்ம ஆசையை ஒழிய நம்ம போய் மேடையில நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே இல்லை, வளர்த்துக்கவே இல்லை. இப்பவும் மேடையிலே இல்லை. அந்த அடிப்படையில வீட்டிலே இருந்தேன். வீட்டிலே இருக்கிற காலகட்டங்கள்ல மகனுடைய வசதிப்படி எங்கெங்க போகணுமோ அங்கெங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வேகமா லிபர்ட்டி ஸ்டாச்சு அதுக்கு பார்க்க போனேன். முதல்ல அதை பார்த்துட்டு வந்து ஸ்டாச்சுவை பத்தி எழுதிட்டு வந்தேன். அங்கேயே சில வார்த்தை கவிஞர் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. ஒரு கவிஞர் வந்து ஒரு அம்மா பேர் ஞாபகத்துக்குள்ள அப்படி அதெல்லாம் படம் பிடிச்சி வந்து கவிஞன் வாழ்கிறான்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். எப்படின்னா அந்த அன்றாட சம்பவத்தை எழுதிட்டு கவிஞன் வாழ்கிறான். அப்ரஹாம் லிங்கன் வந்து அப்ரஹாம் லிங்கனை பத்தி அப்படிதான் எழுதியிருந்தேன். அப்ரஹாம் லிங்கன் கவிதையால வந்தவர். வீட்டுல கவிதை, வெளியே கவிதை படிச்சுக்கிட்டே இருந்த பார்லிமெண்ட்ல ஸ்பீச் எல்லாம் வந்து கவிதை பின்னணியோட இருக்கும். ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல்னு அப்ரஹாம் லிங்கன் சொன்னது வேற இடத்துல இருந்து எடுத்தது. ஆனா அப்ப அதை நான் வந்து அது நம்மகிட்ட இருக்கு. ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல்னா தமிழ் தெரியாதவர்களுக்கு பெருசா தெரியும். தமிழ் தெரிந்தவர்களுக்கு அது சாதாரண பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ஆட்டிடியூட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஆல்டிடியூட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையே பெருமையா இருக்கும். அது வந்து நாங்க இங்க உங்களுக்கு தெரியும், இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அழகப்பா சிக்காகோ பல்கலைக்கழகத்தை சிக்காகோவை சேர்ந்த ஐயா அழகப்பா ராம்மோகன் அவர்கள் திருக்குறளை வெளியிட்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. பைபிள் பிரிண்ட் பண்ற இடத்துல வெளியிட்டு இருக்காங்க. அந்த வெளியீட்டு அந்த நூல் கொண்டு வருவதற்கு சிங்கப்பூர்ல நான் பணியாற்றினேன். நன்கொடைகள் திரட்டினேன். ஐயா நூல் வெளியிட்டதுக்கு பிறகு நூல் இதானது பிறகு சிங்கப்பூர்ல வெளியிடுவதற்கு நான் தான் முன்ன வெளியிட்டேன். வெளியிடும் போது இப்ப சொன்னேன், ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல்ங்கிற வார்த்தையை படிச்சா இதோட ஒரு சிறந்த எந்த தலைவனும் இப்படி சொல்லலன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வள்ளுவனை படிச்சிருந்தா ஓஹோ இதைத்தான் அப்ரஹாம் லிங்கன் இப்படி சொல்லியிருக்காரு. ஆட்டிடியூட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஆல்டிடியூட் அப்படிங்கிறப்ப அழகா இருக்கு. அல்டிடியூட் நல்லா இருக்கா, இங்கிலீஷ்ல நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வள்ளுவர் ஒரு வரியிலே சொல்லிட்டாரு, உள்ள தரையது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி சொல்லி அப்ப இது பண்ணேன். அது மாதிரி பண்ணும்போது இங்க ஸ்டாச்சு கவிஞன் வாழ்கிறான், எல்லா இடத்துலயும் கவிஞன் தான் வாழ்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதினேன். தொடர்ந்து அப்புறம் நயாகரா, அப்புறம் எங்க மகன் வீட்டு பக்கத்துல ஒரு மரத்தடி நிழல்ல உட்காந்துருப்பேன். எப்படி பொழுது போகுதுன்னு கேட்டாங்க. ஏன்னா இப்ப சிங்கப்பூரா இருந்தா வீட்டுல கேட்காம நம்ம ஏறி போய் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்துடலாம். இங்க கார் இல்லாம போக முடியாது. நடக்கிறதுக்கும் பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாம் ஃப்ரீயா நடக்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால 2 புத்தகத்தை கொண்டு மரத்தடியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராபின்சன் ஒரு பேர்டு இங்க உங்க சிங்கப்பூர் அது வந்து உட்கார்ந்து இருந்தது. அந்த பறவையை பார்த்துட்டு உடனே அது ஊருக்கு புதுசா என்று உள்ளார்ந்து கேட்டது. நான் ஊருக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கே புதுசு என்று நான் சொன்னேன். நீ என்ன போல பார்த்ததுல அதிசயம் இல்ல, எல்லா மனிதர்களையும் பார்த்திருப்பேன், ஆனா உன்னை போல பார்த்தது இல்லைன்னா உன் முகவரி எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உன் பறவை நிறம் இதெல்லாம் ஒண்ணு வித்தியாசம் இல்லை, ஆனா நீ எனக்கு புதுசா இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பேன். இந்த கவிதையை தான் கரிசல் குயில் கிருஷ்ணசாமிங்கிறவரு ராஜபாளையத்துக்கு அருப்புக்கோட்டை பக்கத்துக்காரு, அவர் நாட்டுப்புற பாடல் பாடுறவரு, மக்கள் கவிஞர், பாடல் இதை படிச்சுட்டு பாடலா எழுதி அனுப்பிச்சிட்டாரு எனக்கு. நம்ம உரைநடை போல புதுக்கவிதையில எழுதுனதை போய் பாடலாக்கிட்டாரு. பாடலவே எழுதுவோமேன்னு சொல்லி அதுக்கு பிறகு மனம் மயங்குது மலையோ மயக்குதுன்னு சொல்லி பாடல் எழுதினேன். அப்புறம் காடு ஒய்யாரமா இருக்கு கேட்காம என் மனசுக்கு அப்படின்னு பாட்டு எழுதினேன். அன்றாட சம்பவங்களையும் எழுதினேன், அது பாட்டாவும் எழுதினேன், தொடர்ந்து பாடிக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் நயாகராவுக்கு போன ஒரு 3-4 குடும்பம் எல்லாம் ஒன்னா போயிட்டு திரும்பணும். போகும்போது போன சூழலை கவிதையில எழுதினேன், மறுபடியும் எழுதினேன். அது பிறகு நீங்க சொன்னது மாதிரி நான் அந்த கவிதையே ஒண்ணுமே தெரியாம எழுதிக்கிட்டு இருந்தேன்னா சிங்கப்பூர்ல பார்த்துட்டு ஒருத்தர் கவிஞர் இக்பால்னு பேரு, இது என்ன கவிதை மாதிரி இருக்கு, இது மரபு கவிதை மாதிரி இருக்கு, மரபு கவிதை இல்லைன்னு சொல்லிட்டாரு.
ஓமை கவிஞர் சுரதா பக்கத்துல இருக்கும்போது நான் கவிதையை படிக்கிறப்ப அருமையா இருக்குன்னு சொன்னாரே ஒழிய இது கவிதை இல்லைன்னு சொல்லல. காரணம் அவர் சிந்திக்கிறத சொன்னாரு. இவரு என்ன சொன்னா மரபு கவிதை இல்லைன்னு சொன்னார். இது மரபு இலக்கணத்தில் இருக்கு. அன்றைக்கு கத்துக்கிட்டேன். அன்றைக்கு நாங்க மரபை கத்துக்கிட்டு சிங்கப்பூர்ல ஒரு முதல் ஓசை அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பே நான் சிங்கப்பூர்ல போட்டேன். வெட்டி வந்த கட்டி என்னும் பற்று நிற தங்கமென கட்டடத்தின் அங்கமெல்லாம் ஒளிரும் கண் வட்டமிட்டு நோட்டமிட குளிரும். பட்டுக்கோட்டை சிங்கப்பூரை பத்தி எழுதினேன். சிங்கப்பூரை பத்தி புதுக்கவிதையா நான் சொல்லும்போது இது பன்னாட்டு விமானங்களின் வேடம் தாங்கல், கப்பல் வாத்துகளின் விளையாட்டு மைதானம், கடல் நுரை கொலுசணிந்த கன்னி, சிகை செடி கொடிகளின் சிகை அலங்கார நிலையம், அப்படிலாம் நான் வந்து புதுக்கவிதை எழுதிட்டு மரபு கவிதை வரும்போது இப்படி எழுதினேன். கவிதையை எழுதினேன். அப்புறம் மரபுலேயே ஒழுங்காவே எழுதினேன். அவங்க சிங்கப்பூர்ல வந்து மரபு பற்றாளர்கள் இருந்தாங்க. மூத்த கவிஞர்கள்லாம் மரபு பற்றாளர்கள். அவருக்கு மரபு எழுதனா அவங்க கவிஞனாவே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு தொகுப்பு போட்டோன்னே என்னை பத்தி விமர்சனத்தை விட்டுட்டாங்க. இளங்கோ எழுதுவாரு அப்படின்னு சொல்லி. அதனால இப்ப வந்ததுலயும் மரபுலையும் எழுதியிருக்கேன், புது கவிதையும் எழுதியிருக்கேன், நாட்டுப்புற பாடலையும் எழுதியிருக்கேன். நயாகராவை பத்தி யார் சொன்னது நீர் வீழ்ச்சி என்று வைரமுத்து சொல்லியிருப்பார் கவிதையில. இப்ப அந்த சாயல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இது அவர் நீரின் எழுச்சிம்பாரு. நான் சொன்னேன் நீர் விழான்னு சொல்லியிருப்பேன். நீர் விழுவுது, நயாகராவில நீர் விழுவுது, ஆனா இது நீர் விழா அப்படின்னு புதுசா சொல்லியிருப்பேன். என்னடா இந்த பூமி அப்படின்னு பாட்டு எல்லாம் ஒரே இயற்கையா இருக்கு, காடா இருக்கு, இதெல்லாம் பார்த்து என்னடா இந்த பூமின்னு சொன்னோட இது இயற்கை என்னும் சாமின்னு சொல்லியிருப்பேன் பாட்டுல. ஆக அமெரிக்கா வந்து நகரத்துக்குள்ள வராம பென்சில்வேனியா மாநிலத்துல லேன்ஸ்டேல் பகுதியில நான் வாழ்ற போது ஏரிகளுக்கு பார்க்க போனேன், மலையை பார்த்தேன். இதையெல்லாம் எந்த விமர்சனத்துக்கு இல்லாம முதல் பார்வையிலேயே கவிதையை ஆக்கியிருக்கேன். மிக மன நிறைவு நான் அடைஞ்சிருக்கேன் எழுதுனதுல. நேத்து தான் நியூயார்க் நகரத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு பல்லவி போட்டுக்கிட்டு போனேன், கடலோரம் கடலோரம் அப்படின்னு போட்டு வச்சுட்டு அருமையான பல்லவி. அவர் இன்னும் கரிசல் அனுப்பணும். நன்றி. நீங்க ரொம்ப சந்திச்சிருவேன். ஆக ஒரு மன நிறைவான பயணம் எனக்கு. ஒரு படைப்பை நான் படைத்தேன், நாட்டுப்புற பாடலும் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு இசை விட்டு வரப்போகுது, ஒரு நூலும் வரப்போகிறது என்பதை மகிழ்ச்சியான இந்த பயணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தனியா நான் போக முடியாத ஒரு சூழல். சிக்காகோல இருந்து அழைச்சாங்க அந்த அம்மா, அந்த ராம்மோகன் அவங்க அழைச்சாங்க. என்னால வர முடியலாமா, நாள் இல்லைன்னு சொல்லிட்டேன். கரோலினாவிலையும் அழைச்சாங்க, வர முடியலன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு திங்கக்கிழமை புதன்கிழமை புறப்படுறதுனால உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஐயா பார்த்தசாரதி அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். சொல்லுங்க, தொடருங்க. நன்றி. உங்களோட இந்த எழுத்து பயணம், உங்களோட ஊர்ல இருந்து பிச்சினிக்காடுல இருந்து, அதுல இருந்து நீங்க வந்து திருச்சி வந்து ரேடியோ ஸ்டேஷன் வந்து உங்களோட எழுத்தும் சரி, அந்த ஒரு டெக்னாலஜியோட சேர்ந்து உங்களோட இதை வளர்த்துக்கிட்டு அப்புறம் சிங்கப்பூர் வந்து இப்ப அமெரிக்காவுக்கும் வந்து இருக்கீங்க. நீங்க எழுதும்போது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு எழுத்துலகத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து முதல்ல எழுத ஆரம்பிங்க, அப்புறம் வந்து கத்துக்கலாம். மரபு கவிதையாகட்டும் எதுவும் ஆகட்டும், அந்த ஒரு தூண்டுதல் வந்து நீங்க இப்ப கொடுத்தது வந்து இப்ப எங்களை போல வர்றவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலா இருக்கு. முதல்ல எழுதுவோம். அதுவும் நீங்க வந்து அந்த இன்ஸ்டன்ட் ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கவிதை எழுதுறது, எந்த இடம் போறோமோ அந்த நிகழ்வை பற்றியான ஒரு எழுத்து எழுதுறது, அதெல்லாம் வந்து மக்களை வந்து உடனே போய் சேர்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து சொன்ன இந்த வரியை மீறவன் நானு அப்படிலாம் சொல்லும்போது அது வந்து அந்த யார் கூடியிருக்காங்களோ அதுல போய் உடனே போய் சேருவாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு கவிதை எழுதுறதுக்கும் கவிஞனை ஆகுறதுக்கும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட எழுத்து பயணம். நீங்க அந்த புத்தகத்துல இருந்து வானொலி வந்து இப்ப வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இப்ப கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அது எல்லாமே வந்து நீங்க கடந்து வந்து பார்த்துருக்கீங்க. உங்களோட அனுபவம் எங்களுக்கு வந்து இந்த 1 மணி நேரத்துக்குள்ளார கேட்டு வாங்க முடியாது. ஸோ உங்க கூட மீண்டும் மீண்டும் வந்து நாங்க வந்து இது மாதிரி இன்டர்வியூ பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க கேட்கணும். இந்த வட அமெரிக்க தமிழ் பேரவை அந்த முதல் கூட்டத்துக்கும் நீங்க வந்து கலந்துருக்கீங்க போல இருக்கு. ஸோ இன்னைக்கு
நடக்கக்கூடிய வரவேற்பு வரையில நீங்க தான் வந்து முதலாவதா இப்ப தொடங்கி வச்சிருக்கீங்க. இது போன்று நாங்க வந்து மேலும் மேலும் கவிஞர்களையும் கலைஞர்களையும் வந்து நாங்க கேட்டு எங்களோட அனுபவங்களை அவங்களோட அனுபவங்களை பெற்று மற்றவங்களுக்கும் எடுத்து காட்டணுன்றதுதான் இப்ப ஒரு வலைத்தமிழ் பார்த்தா அவர்களுடைய எண்ணமும் கூட. அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்க நேரத்துக்கு உங்களோட அனுபவம் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி. உங்களோடு சேர்ந்து உங்களோட நண்பர்கள் வந்து இணைந்தமைக்கும் மிக்க நன்றி. வரவேற்புரை கொடுத்த பிரதிபா அவர்களுக்கும் கிரேஸ் அவர்களுக்கும் மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. முடிவா சொல்லும்போது உண்மையிலேயே கவிதைக்கு வந்து உணர்வு முதல்ல முக்கியம். நீங்க என்ன உணர்றீங்களோ அதை நீங்க எழுதணும். அதை எழுதும்போது அப்படியே எழுதக்கூடாது, வித்தியாசமா சொல்லணும். இப்போ ஒரு உதாரணம், கவிதைக்காக இப்போ வந்தார், நான் முடிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலேசியாவில் தமிழாசிரியர் மாணவர்கள் சந்திக்கிறதுக்காக கவிதை வகுப்பு எடுத்தேன். அப்போது 2 நாள் எடுத்துட்டு ஒரு போட்டி வச்சுக்கும்போது சொன்னேன், இந்த மரம் இருக்கு, இந்த மரம் வந்து உங்களுக்கு நிழல் தருது, முக்கியமான எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அப்படி நிழல் தருது, ஒரு வெயிலேருந்து நீங்கள் இளைப்பாறலாம். இதை பற்றி நீங்கள் ஒரு வரி சொல்லுங்க, வித்தியாசமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். மரத்தை பற்றி ரொம்ப எழுதிட்டு இருக்க வேண்டாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு கவிதை பேனாவை பற்றி நான் எழுதியிருப்பேன். எழுதுகோலை பற்றி கை நான் சொல்லியிருக்கேன், ஒரே வரி. கை நாக்கு, கையில் இருக்கிற நாக்கு பேனான்னு சொல்லியிருப்பேன். இதை தமிழ்நாட்டில் பெருசாக இளங்கோ சிந்திச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பாராட்டுறாங்க, நன்றி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஒரு வரியில கூட நீங்க சிந்திக்கலாம், நிறைய எழுதிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதனால அப்படி சொல்லும்போது அந்த மாணவர் வந்து நிழல் தருகிறது, ஒரு கொடை போல இருக்கிறது இந்த மரம், இதை பற்றி நீங்க சொல்லுங்க, சொல்றவங்களுக்கு நான் 100 வெள்ளி தர்றேன்னு சொன்னேன். ஒரு மாணவர் வந்து மரக்குடை அப்படின்னு சொன்னாரு, மரம் கொடையா இருக்குன்னு சொன்னாரு. இது செய்தி. இப்ப இது கவிதை இல்லை. அப்படியே சொன்னா இருக்கிறத சொன்னா செய்தி இல்லை, கவிதை இல்லை. அதை கொஞ்சம் மாற்றி வித்தியாசமா சொல்லணும். அப்போ ஒரு நண்பர் தமிழாசிரியர் படித்த பையன் உயிர்க்குடை அப்படின்னு சொன்னார். அது நான் கவிதை எழுதுனது உயிர்க்குடை. ஒரு எல்லா குடைக்கும் உயிர் கிடையாது, அந்த குடைக்கு மட்டும் உயிர் இருக்கு. அது மட்டும் இல்லை, நிழல் நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னேன். நிழலை நெசவாளர். இப்போ இப்படி வித்தியாசமா சொல்லும்போது கவிதையாகி விடுகிறது. அது மாதிரி வித்தியாசமான சிந்தனையை இன்னும் மாற்றாக சொல்லுகிற பாங்கு, அதை வளர்த்து கொண்டா நல்ல கவிதை கிடைக்கும் என்று சொல்லி நல்லது. நான் முடிக்கிறப்போ சொல்லுவேன் எப்போதுமே, இன்று புதிதாய் பிறந்தேன், இன்னும் புதிதாய் பிறப்பேன், நன்றாய் பொழுது புலரும், நன்றாய் எல்லாம் மலரும், கவிதை கோடி பிறக்கும், கவிதையில் உண்மை சிறக்கும், கவிதை கண்களால் விழிப்பேன், காட்சி கவிதைகள் வடிப்பேன், மனிதம் பாடி கழிப்பேன், மனிதம் பாட கழிப்பேன், உறவில் நட்பில் வேடம், உறவில் நட்பில் வேடம், அறவே இல்லா பாடம், உறவில் நட்பில் வேடம், அறவே இல்லா பாடம், நாளும் நடத்தி செல்வேன், நானும் வாழ்ந்து வெல்வேன், வானம் போல கடலும் கடலை நீரும். அதான் அந்த இப்போ அவசரத்தில் வானம் போல கடலும் காற்றை வானம் போல கடலும் காற்றை போல நீரும், பூத்தால் வெல்லும் ஞாலம்னு கவிதை முடிப்பேன். சும்மா எனக்கு நான் கையில வச்சுக்கிட்டு இல்லை, சொல்லும்போது தருமா நேரம் என்னமோ. யாரோ ரொம்ப அருமைங்க, நீங்க தொடக்கத்துல இருந்தே நிறைய நினைவுல இருந்தே சொல்றீங்க. யாரோ ஒருவருக்கு நான் கால் வைக்கும் படிக்கல் நான், யாரோ ஒருவருக்கு கை கொடுக்கும் கை நான், யாரோ ஒருவருக்கு முதலில் வரும் முதல் உதவி நான், யாரோ ஒருவரின் புன்னகைக்கு காரணம் நான், புண்ணுக்கு மருந்து நான், யாருக்கோ ஒருவனாய் யாருக்கோ ஒருவனாய் யாவருக்கும் கவிஞனாய் வாழும் ஆசையில் வாழ்கின்ற மனிதன் தான். அதான் பிச்சினிக்காடு இளங்கோ. இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி 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 நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப என்ன செவிக்கு ரொம்ப செவிக்கு உணவு ரொம்ப இனிமையா கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய தொடக்கத்துல இருந்து, நீங்க கவிதை எழுத தொடங்கினதுல இருந்து, அந்த வானொலி நிலையத்துல பணி செய்ததுல இருந்து, உங்களுடைய பணியே வந்து ஒரு கவிநயத்தோட செஞ்சிருக்கீங்க. அதோட கவிதை எழுதியிருக்கீங்க. இங்க வந்து பாக்குற ஒவ்வொரு விஷயங்களும் கவிதைகளாக, பாடல்களாக வந்து கொண்டே இருக்கு. ரொம்ப அருமைங்கய்யா. உங்களுடைய நேரத்திற்கு இணைப்பில் இணைந்து இருக்கும் உங்களுடைய நண்பர்கள், சிங்கப்பூர்ல அதிகாலை நேரம், அப்படி இருந்தும் எழுந்து இங்க கலந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் நாங்க வலைத்தமிழ் டிவி சார்பாகவும்
வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.